வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 7 ஹெல்த் அண்ட் இஷ்யூஸில் பார்ட் 3. இன்றைக்கி நம்ம ஏற்கனவே ஹெல்த் அண்ட் இஷ்யூஸில் 2 பார்ட் பார்த்துட்டோம். ஸோ பேசிக் சயின்ஸ் பார்த்துட்டோம். இப்போ ஹெல்த் அண்ட் இஷ்யூஸில் கடைசி கிளாஸில் இருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்கோப் ஆஃப் டிஸ்கஷனில் நம்ம நிறைய எக்ஸ்டென்சிவாக பார்க்க போகிறோம். ஸோ ஏன்னா இன்றைக்கி ஹெல்த் அண்ட் இஷ்யூஸ் முடிகிறதுனால அடுத்து பயோடெக்னாலஜியில் நிறைய ஸ்டெம் செல் டெக்னாலஜினா என்ன, பயோ டெக்னாலஜியில் என்ன மாதிரி நிறைய யூசேஜஸ் இருக்குது, அதில் என்னென்ன டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்கோப் ஆஃப் டிஸ்கஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு WBC, RBC, பிளேட்லெட்ஸ் அண்ட் கிளாட்டிங், கேன்சர் அண்ட் இட்ஸ் டைப், நான் கம்யூனிகபிள் டிசீஸ், TB, சந்திப்புரா வைரஸ், கினியா வார்ம் டிசீஸ், கலாசா டிசீஸ், மங்கி பாக்ஸ் டிசீஸ் நம்ம இங்கே பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம சிக்கல் செல் அனிமியா பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். ஸோ அனிமியானா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அனிமியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளட் செல்லில் RBCயில் இருக்க ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்ததுன்னா இந்த அனிமியா வரும். ட்ரைபல் பீப்புளுக்கு முக்கியமாக இந்த சிக்கல் செல் அனிமியா ரொம்ப அதிகமாக பரவலாக இருக்கிற ஒரு பெரிய நோய். ஓகே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. லைக் நம்ம இதுக்கு முன்னாடி ஜிக்கா வைரஸ் பார்த்துருக்கோம், நம்மளோட கண்ட்ரி, சார்ஸு, மர்ஸு, ஓகே, அதுக்கப்புறம் எபோலா, இதெல்லாம் ஏற்கனவே கேட்டதுனாலையும் இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் இல்லாததுனாலையும் இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணல. ஓகே, பட் இதை நீங்கள் படித்து வச்சுக்கோங்க இஃப் அட் ஆல் நெசசரி. ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணிக்கோங்க. ஈவன் சிக்கன் குன்யா, டெங்கு இதெல்லாம் நீங்களா பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இது நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம படிச்சிருவோம். ஏன்னா டிவியில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஈவன் நீங்கள் ஹிந்துவோட எடிட்டோரியலில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்திருக்கு. ஸோ இதில் என் டிசீஸை பற்றி ஜென்ரலாகவும் அதில் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸும் கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் ஏதாச்சும் இருந்தால் அதையும் நம்ம பார்த்துக்குவோம். ஸோ தட் நம்ம காம்ப்ரிஹென்சிவாக ஒரு டிசீஸை படித்த மாதிரி இருக்கும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈவன் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த டிசீஸை டோட்டலாக எராடிகேட் பண்ணோன்ற ஒரு டேட்டா இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, கிளாஸ்க்குள்ளே நம்ம பார்க்கலாம். ஓகே, எந்த டிசீஸை கம்ப்ளீட்டாக வேக்சின் மூலமாக நம்ம கண்ட்ரி எராடிகேட் பண்ணிடுச்சு, ஒழிச்சிடுச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. எக்ஸாம்பிள் ஸ்மால் பாக்ஸ். ஸோ இது மாதிரி 4-5 டிசீஸை நம்ம போக்கிட்டோம். எதுன்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, கிளாஸில் பார்ப்போம். ஸோ ஃபார் கம்மிங் டு திஸ் ஒயிட் பிளட் செல், WBC பற்றி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். நான் திருப்பி ரீகால் பண்ணுறேன். 2 விதமான ஒயிட் பிளட் செல் இருக்குது. ஒயிட் பிளட்ஸ்னால் என்ன நேம் இருக்குது? லியூகோசைட்ஸ். ஸோ லியூகோசைட்ஸ்னால் பிளட் செல், ஒயிட் பிளட் செல். எரித்ரோசைட்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் ரெட் பிளட் செல். த்ரோம்போசைட்ஸ்னால் பிளேட்லெட்ஸ் அப்படின்னு. இதில் கிரானியூல் இருந்தால் அது கிரானுலோசைட், கிரானியூல் இல்லைன்னா ஏ கிரானுலோசைட். ஸோ கிரானியூல்ஸ் இஸ் நாட் தேர். ஓகே, இதில் டைப்ஸ் நியூட்ரோஃபில், ஈசினோஃபில், பேசோஃபில், லிம்போசைட், மோனோசைட். லிம்போசைட்ல இன்னொரு டைப் என்னன்னா, இன்னும் சப்டிவிஷன் இருக்கு. T லிம்போசைட் அண்ட் B லிம்போசைட் அண்ட் நேஷனல் ஆர் நேச்சுரல் கில்லர் செல்ஸ். சாரி, நேச்சுரல் கில்லர் செல்ஸ். ஓகே, ஸோ அண்ட் மோனோசைட். ஸோ இதுதான் இதோட ஒர்க் என்ன அப்படின்றத லைட்டாக நம்ம இன்டீரியராக பார்த்துலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒயிட் பிளட்ஸ் ஆர் ஆல்சோ நோன் அஸ் லியூகோசைட்ஸ். They are important for the immune system. பிளட்டில் இருக்குது. ஓகே, நம்ம லிம்ஃப் நோடில் போய் அது இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். லிம்ஃப் நோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும், WBCs இருக்கும் அப்படின்னு சொன்னோம். They are colorless cells. கலர்லெஸ் செல்ஸ். இதில் நியூக்ளியஸ் இருக்குது. ஏன்னா ஏன் நியூக்ளியஸ் இருக்குன்னு நம்ம பேசுகிறோன்னா, RBCயில் இம்மெச்சூர் RBCயில் நியூக்ளியஸ் இருக்கும். ஆனால் RBC மெச்சூர் ஆக நியூக்ளியஸ் இருக்காது. ஏன்னா ஹீமோக்ளோபின், அதில் இருக்க ஹீமோக்ளோபின் அதிகமாக இருக்கணுன்றதுக்காக RBCயில் நியூக்ளியஸ் இருக்காது. ஆனால் WBCயில் நியூக்ளியஸ் இருக்குது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர் லார்ஜஸ்ட் பிளட் செல்ஸ், பட் தே அக்கௌண்ட் ஃபார் ஒன்லி 1% தான் இருக்குது. அண்ட் போன் மேரோவில் தான் இது ப்ரொடியூஸ் ஆகுது. போன் மேரோ நம்ம பற்றி எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்றதை நம்ம பேசணும். அவங்களுக்கு நியூக்ளியஸ் இருக்குது. தே ஹாவ் கிரானியூல்ஸ். கிரானியூல்ஸ் இருந்தால் ஏ கிரானுலோசைட்ஸ். கிரானியூல் இல்லைன்னா ஏ கிரானுலோசைட்ஸ். ஒயிட் பிளட் செல்ஸ் ஹவ் யூனிக் ஸ்ட்ரக்சர் தட் அலோஸ் தெம் டு பெர்ஃபார்ம் தேர் ஃபங்க்ஷன் எஃபெக்டிவ்லி. அதுக்கு ஒரு யூனிக் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதை வச்சு அது என்ன வேலை பார்க்குதோ அதை கரெக்டாக பண்ணுது.
அதில் வந்து என்னென்ன டைப்ஸ்ன்னு நம்ம பார்த்துட்டோம். இதோட பர்பஸும் நம்ம பார்த்துட்டோம். நியூட்ரோஃபில்ஸ் பார்த்தீங்கன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது. இதுதான் லார்ஜஸ்ட் WBCலே அதிகமாக இருக்கிற WBC வந்து நியூட்ரோஃபில்ஸ் தான். ஈசினோஃபில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்டமின் ப்ரொடியூஸ், அதாவது ஹிஸ்டமின்க்கு அகேன்ஸ்டாக வந்து இது ஒர்க் பண்ணும். ஏன்னா அலர்ஜிக் ரியாக்ஷனில் இந்த ஹிஸ்டமின் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அலர்ஜி நடந்ததுன்னா ஹிஸ்டமின் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதனால தான் உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் நடக்குது. ஸோ இந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்காக நம்ம ஈசினோஃபில்ஸ், அங்கே இருக்கிற கெட்ட கிருமிகளை வந்து கொல்றதுக்கு வந்து நம்ம ஈசினோஃபில்ஸ் வந்து வருது. இதில் என்ன ப்ரோட்டீன் இருக்குன்னா they contain protein called plasminogen. So they contain a protein called plasminogen. And basophils பார்த்தீங்கன்னா அது வந்து வெரி ஷார்ட் லைஃப் ஸ்பேன் இருக்கு. இது எதுக்குன்னா they serve multiple functions. நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. parasitic infectionக்கு அகேன்ஸ்டாக ஒர்க் ஆகுது. ப்ரிவென்டிங் பிளட் கிளாட்டிங், தேவையில்லாத பிளட் கிளாட்டிங்கை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் இது ஒர்க் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ நேச்சுரல் பிளட் தின்னிங் சப்ஸ்டன்ஸ். நிறைய பேருக்கு வந்து பிளட்டு வந்து சில பேருக்கு திக்காக இருக்கும். ஏன் திக்காக இருக்குன்னா, இன்னொன்று திக்காக இருந்தால் என்ன ஆகும்னா நம்மளோட பிளட் ஃப்ளோ வந்து ரொம்ப ஸ்லோவாகிடும். அதனால நம்மளால் ஆக்டிவாகவோ இல்லைன்னா வந்து நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான பிளட் சர்க்குலேஷனும் இருக்காது. ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்காக ஒர்க் பண்ணுறது தான் பேசோஃபில்ஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலர்ஜிக் ரியாக்ஷனுக்கும் இது வந்து உள்ளே வரும். ஸோ தட் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தீஸ் இம்பார்ட்டன்ட் செல்ஸ். அடுத்து லிம்போசைட்ஸில் பார்த்தீங்கன்னா பி செல்ஸ் இருக்குது, டி செல்ஸ் இருக்குது, அடுத்து நேச்சுரல் கில்லர் செல்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பி செல்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்டிபாடிஸை ஜென்ரேட் பண்ணுது. இந்த ஆன்டிபாடிஸ் தான் நம்ம இம்யூனோகுளோபுலின் அப்படின்னு போன கிளாஸில் பார்த்தோம். இம்யூனோகுளோபுலின்ஸில் நம்ம வந்து IgE, IgA, IgB, IgE அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதுதான் பி செல்ஸ் தான் உங்களுக்கு ஆன்டிபாடிஸை வந்து இது செக்ரீட் பண்ணுது. டி செல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி வந்து கொடுக்குது. ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா வைரஸஸ் வந்தாலோ இல்லைன்னா வந்து ஏதாச்சும் கேன்சரஸ் அந்த செல்லு வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அந்த செல்லையே கொண்டுடும். இப்போது பி செல்ஸ் வந்து என்ன பண்ணுது, ஆன்டிபாடிஸை செக்ரீட் பண்ணி அதை வச்சு அந்த கிருமிகளை கொல்லுது. டி செல்ஸ் என்ன பண்ணுன்னா எந்த செல்லில் கிருமி இருக்கோ அந்த செல்லையே கொண்டுடும். ஸோ தட் அந்த கிருமி அதோட செத்துருன்றதுக்காக. ஸோ அதுதான் நம்ம டி செல்ஸ் செய்யுது. நேச்சுரல் கில்லர் செல்லும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஓகே, இட் இஸ் அ செல் மீடியேட்டட் அண்ட் சைட்டோடாக்சிக் innate immunity. They can recognize changes in the level of surface molecule, majorly histocompatibility. They can release cytotoxic granules. இதுவுமே அதே மாதிரி தான். It will destroy the altered cell. அது வந்து அந்த அது டேமேஜ் ஆன செல்லை வந்து கொண்டுடும், இந்த நேச்சுரல் கில்லர் செல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோகம்பேட்டபிலிட்டி அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்னா இப்போ ஹிஸ்டோகம்பேட்டபிலிட்டினா என்னென்னா, இது யூஸ்வலாக வந்து ஒரு ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது இது நடக்கும். ஏன்னா இப்போ என்னோட லிவர் வந்து கோளாறு ஆயிடுச்சுன்னா நான் இன்னொருத்தவங்கள்ட்ட இருந்து அந்த லிவரை வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணேன்னா அவங்களோட லிவரில் இருக்கிற அந்த ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும், அந்த ஆன்டிஜன் வந்து வேறு மாதிரி இருக்கும், என்னோட பாடியோட ஆன்டிஜன் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ என்னோட பாடி என்ன சொல்லும், ஐயோ இது வேற ஏதோ ஒரு ஃபாரினான ஆப்ஜெக்ட், இது கெட்டவனாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புதுசாக எனக்கு தேவையான அந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டை தடுக்கும். ஸோ அந்த தடுக்கிற விஷயம் வந்து யார் பண்ணுறாங்கன்னா இந்த நேச்சுரல் கில்லர் செல்ஸ் தான். ஆனால் இதை வந்து சப்ரஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டை பண்ண முடியும். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஹிஸ்டோ கம்பேட்டபிலிட்டி பார்த்து பண்ணுறாங்க. அதாவது அந்த லிவரை உங்கள் பாடி ஏற்றுக்குச்சுன்னா அப்போ தான் அந்த லிவரை வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயமும் இருக்குது. இன்னொன்று நம்மளோட இம்யூனிட்டியை சப்ரஸ் பண்ணியும் அவங்க வந்து இந்த டிரான்ஸ்பிளான்ட்டை பண்ணுவாங்க. ஸோ தட் நம்ம பாடி வந்து அந்த பர்டிகுலர் லிவரை வந்து ஒதுக்காதுன்றதுக்காக. ஓகே, இந்த அது எது ஒதுக்குதுன்னா இந்த நேச்சுரல் கில்லர் செல்ஸ் தான். இந்த நேச்சுரல் கில்லர் செல்லை சமத்தா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அது வந்து அந்த டிரான்ஸ்பிளான்ட்டை தடுக்காது, உங்களுக்கு ஒரு லிவர் புது லிவர் கிடைக்கும். ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஹிஸ்டோ கம்பேட்டபிலிட்டினா என்னென்னா எனக்கு அந்த லிவர் பொருந்துமான்னு பார்க்கறது தான் ஹிஸ்டோ கம்பேட்டபிலிட்டி. கம்பேட்டபிலிட்டினா பொருந்துமான்னு பார்க்கறது. ஓகே, அடுத்த மோனோசைட்ஸ் என்ன, இது ஒரு WBC. ஓகே, it is defending the body from infections and foreign. Okay, they circulate in the bloodstream for about 1 to 3 days. They differentiate into macrophages and dendritic cells. So monocytes என்ன பண்ணுது, இது ஒரு WBC, இது இவ்வளோ இருக்குது. அதுக்கப்புறம் அது வந்து ஸ்டெம் நம்மளோட போன் மேரோலேருந்து கிடைக்குது. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸோ அதனால நான் குயிக்காக போகிறேன். மோனோசைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ரோஃபேஜஸாகவும்
இல்லைன்னா டென்ட்ரிட்டிக் செல்லாவும் மாறி நம்மளுக்கு தடுப்பு சுவரா ஆக்ட் ஆகுது. மேக்ரோஃபேஜஸ்னால் நம்மளுக்கு ஏற்கனவே தரும், ஏதாச்சும் ஒரு கெட்ட செல் இருந்ததுன்னா அதை அப்படியே விழுங்கிடும்னு மேக்ரோஃபேஜஸ். இதே டென்ட்ரிட்டிக் செல்னா அதை பிடிச்சி அப்படி தள்ளி விட்டுரும். ஸோ தட் இஸ் வாட் மோனோசைட்டிஸ். மோனோசைட் வந்து இதுவாக மாறலாம், இல்லை இதுவாக மாறி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அடுத்து எரித்ரோசைட். ஸோ ஆர்பிசி பற்றி நம்ம பேசிட்டோம். இதில் ஆர்பிசி பற்றி என்ன பேசியிருக்கோம்? இம்மெச்சூர், அதாவது குழந்தை ஸ்டேஜில் இருக்கும்போது அதில் வந்து ஆர்பிசியில் நியூக்ளியஸ் இருக்கும். ஆனால் இதே மெச்சூர் ஆயிடுச்சுன்னா அதில் ஆர்பிசியில் நியூக்ளியஸ் வந்து இருக்காது அப்படின்னு பேசணும். இங்கே வந்து அதிகமாக ஹீமோக்ளோபின் இருக்கும், இங்கே கம்மியாக தான் ஹீமோக்ளோபின் இருக்கும். ஸோ அதனால தான் நியூக்ளியஸ் எடுத்து விட்டு நிறைய ஹீமோக்ளோபின் கண்டென்ட் வந்து ஆர்பிசியில் இருக்குது. ஏன்னா பெரியவளாக ஆக நம்ம வந்து ஆக்சிஜன் நீட்ஸ் வந்து அதிகமாகும். ஸோ அதனால ஆர்பிசி வந்து மேக்ஸிமம் ஸ்பேஸை வந்து ஹெச்பிக்கு கொடுக்கணுன்றதுனால அதில் நியூக்ளியஸே இருக்காது. ஸோ தட் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஆர்பிசி பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி அடல்ட் மேனுக்கு வந்து எவ்வளோ இருக்கு? an average 5 million to 5.5 million ஆஃப் ஆர்பிசி பர் மீட்டர் கியூப் ஆஃப் பிளட்ல இருக்கணும். 5.5 மில்லியன் ஒரு மில்லிமீட்டர் எடுத்தீங்கன்னா 5.5 மில்லியன் ஆர்பிசி இருக்கணுமா. அண்ட் இட் இஸ் ஃபார்ம்ட் இன் த ரெட் போன் மேரோ. ஸோ போன் மேரோல தான் எல்லாமே இருக்கு. இட் இஸ் டிவைட் ஆஃப் நியூக்ளியஸ் இன் மோஸ்ட் ஆஃப் த மேமல்ஸ் அண்ட் ஆர் பைகான்கேவ் இன் ஷேப். ஒரு மாதிரி டிஸ்க் மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ டிஸ்கில் நடுவில் வந்து கொஞ்சம் கர்வ்டாக இருக்கும். ஸோ தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். தே ஹாவ் அ ரெட் கலர்டு, இது தெரியும். அதில் என்ன இருக்குது? ஹீமோக்ளோபின் என்ன மினரல் வச்சிருக்கு? அயன் மினரல் வச்சிருக்கு. ஓகே, ஸோ அண்ட் எவ்வளோ நாள் வாழுது? 120 days தான் வாழுது. எங்கே போய் சாவுதுன்னா ஸ்ப்ளீனில் போய் சாவுது. ஓகே, ஸ்ப்ளீனில் போய் அது இறந்துடுது. ஸோ தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிளேட்லெட்ஸ்னால் என்னென்ன பேசணும்? த்ரோம்போசைட்ஸ். அது எதுக்கு யூஸ் பண்ணுது? நம்ம பிளட் கிளாட்டிங்க்கு யூஸ் பண்ணுது. இப்போ எனக்கு ஏதாச்சும் என்னோட கை வந்து அறுபட்டுருச்சுன்னா அந்த அறுபட்ட இடத்துல என்ன ஆகும்னா இந்த பிளேட்லெட்ஸ் ஓடி போய் ஒரு விஷயத்த பண்ணும். அதுதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு கட் ஆயிடுச்சுன்னா, ஓகே, அந்த கட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா அந்த இடத்துல ஒரு இப்படி கட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு மெஷ் மாதிரி கிரியேட் ஆகும். ஒரு நம்ம மஸ்கிட்டோ மெஷ் மாதிரி ஒன்று கிரியேட் ஆகும். ஓகே, மஸ்கிட்டோ மெஷ் மாதிரி கிரியேட் ஆகிட்டு அந்த மஸ்கிட்டோ மெஷ்ஷில் நம்மளோட ஆர்பிசி டபிள்யூபிசிலாம் போய் சிக்கிக்கும். அப்படி சிக்கிக்கும் போது இது டோட்டலாக மெஷ்ஷு வந்து ஒரு பிளாக் மாதிரி மாறிடும். ஓகே, ஒரு பிளாக் மாதிரி மாறி அது மூலமாக இன்னும் பிளட்டு வந்து லாஸ் ஆகாத மாதிரி பார்த்துக்கும். ஸோ இதில் வந்து சில ப்ராசஸ் இருக்குது, அதை 1 by 1 பார்த்துக்கும். இந்த பிளட் கிளாட்டிங் நல்லா நடக்கணும்னா நம்மளுக்கு என்ன சத்து இருக்கணும்னா கால்சியம் சத்து இருக்கணும், விட்டமின் கே சத்து இருக்கணும். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. விட்டமின் கே சத்து கம்மியாக இருந்தாலோ கால்சியம் சத்து கம்மியாக இருந்தாலோ நம்மளுக்கு பிளட் கிளாட்டிங் ஒழுங்காக நடக்காது. ஸோ இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இது பிளட் கிளாட்டிங் எப்படி நடக்குது அப்படின்னு, இந்த பிளட் கிளாட்டிங் இன்னொரு பேர் என்னன்னா குவாகுலேஷன், பிளட் குவாகுலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிளட் குவாகுலேஷன் எப்படி நடக்குதுன்னா வந்து இதுக்கு முக்கியமான ஒரு என்சைம் வந்து புரோத்ராம்பின். ஓகே, இன்னொரு என்சைம் வந்து ஃபிப்ரினோஜன். ஓகே, இன்னொரு என்சைம்னு சொல்றதோட ஒரு முக்கியமான காம்பனன்ட் வந்து ஃபிப்ரினோஜன், புரோத்ரோம்பின். ஓகே, புரோத்ரோம்பின் அண்ட் எங்க இருக்கு ஃபிப்ரினோஜன்? ஃபிப்ரினோஜன். ஓகே, ஃபைப்ரின்ஸ் வச்சுக்கோங்க. ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே என்னன்னா இந்த புரோத்ராம்பின் வந்து த்ராம்பினா மாறும். ஓகே, இந்த ஃபிப்ரினோஜன் வந்து ஃபிப்ரினா மாறும். ஏதாச்சும் ஒரு கட்டு நடக்கும்போது இது இப்படி இது த்ரோத்ராம்பின் த்ராம்பினா மாறும், ஃபிப்ரினோஜன் ஃபிப்ரினா மாறும். இந்த ஃபிப்ரின்றது தான் இந்த மெஷ் மாதிரி கிரியேட் ஆகிற ஃபைபர்ஸ். ஓகே, இந்த ஃபிப்ரினோஜன் எப்படி ஃபிப்ரினா மாறுது, இந்த புரோத்ராம்பின் எப்படி த்ராம்பினா மாறுதுன்னா இது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். இதுக்கு ஒரு என்சைம் தான் வந்து இதை வந்து புரோத்ராம்பின்லேருந்து த்ராம்பினா மாற்றுறதும் ஒரு என்சைம் ஃபிப்ரினோஜன்லேருந்து ஃபிப்ரினா மாற்றுறதும் பண்ணுது. ஓகே, ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். Fibrins are formed by the conversion of inactive fibrinogen in the plasma by the enzyme thrombin. So என்ன ஆகுது? புரோத்ராம்பின் த்ராம்பினா மாறி இந்த த்ராம்பின் என்ன பண்ணுது? ஃபிப்ரினோஜன் ஃபிப்ரினா மாறுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்படின்னா புரோத்ராம்பின் த்ராம்பினா மாறுறதுக்கு யார் ஹெல்ப் பண்றாங்கன்னா த்ரோம்போகைனேஸ். ஓகே, த்ரோம்போகைனேஸ். ஃபர்ஸ்ட் த்ரோம்போகைனேஸ் உள்ள வராரு, அவர் புரோத்ராம்பினை த்ரோம்பினா மாத்துறாரு. த்ராம்பின் என்ன பண்ணுது?
ஃபிப்ரினோஜனை வந்து ஃபிப்ரினா மாற்றி நம்ம அந்த கட்டான இடத்துல வந்து ஒரு மெஷ் மாதிரி கிரியேட் ஆகி அங்கே வந்து மெஷ் கிரியேட் ஆனோடனே பிளட் அந்த இடத்துல வெளியே வரும்போதெல்லாம் என்ன ஆகுது, ஃபில்டர் மாதிரி அந்த இடத்துல வந்து ஆர்பிசி டபிள்யூபிசி அந்த ஓட்டைக்குள்ளே மாட்டிக்குது. அப்படி ஓட்டைக்குள்ளே மாட்டிக்கும் போது என்ன ஆகும், அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக பிளாக் ஆகிடும். அப்படி பிளாக் ஆனோடனே மிச்ச ரத்தம் வந்து அதுலேருந்து வெளியே வராது. ஸோ ரத்தம் வந்து அப்படி வெளியே வராது போது அந்த இடம் அப்படியே காஞ்சு போய் அப்படியே ஒரு லேயராக ஃபார்ம் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல அந்த புண்ணு ஆறி அது வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு சரியாயிடும். ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ திஸ் இஸ் வாட் த திங் ஹேப்பனிங். இதுக்கு முக்கியமான சத்து என்ன இருக்கணும், கால்சியம் அண்ட் விட்டமின் கே இருக்கணும் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கேன்சர்னா என்ன, கேன்சரில் எதனால் வருது, நிறைய டைப்ஸ் ஆஃப் கேன்சர் இருக்குது, ஒன்று ஒன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ கேன்சர் எதனால் நடக்குதுன்னா நிறைய விஷயங்கள்னால வருது. ஸ்மோக்கிங், ஆல்கஹால், இல்லைன்னா ஏதாச்சும் ரேடியேஷனால் நடக்கிற ஜெனட்டிக் மியூட்டேஷனால், இல்லைன்னா என்விரான்மெண்ட் பொல்யூஷனால், இல்லை திடீர்னு ஏதாச்சும் ஒரு மாற்றங்கள்னால நம்மளால் சொல்லவே முடியாது. இன்னொன்று இது வந்து டியூமர் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ கேன்சர் எப்படி நடக்குதுன்னா டியூமர் ஃபார்மேஷனால் செல்லு வந்து ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் டிவிஷன் ஆகும். யூஸ்வலாக டிவிஷன் ஆகும். நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸில் செல் டிவிஷன் சைக்கிள்னு சொல்லிட்டு நம்ம பேசணும். G0, G1, S, G2 இந்த மாதிரி நம்ம பேசணும். G0, G1, M, G2, Sன்னு சொல்லிட்டு நம்ம பேசணும். ஸோ இந்த மாதிரி ஒரு செல் டிவிஷன் சைக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னா செல்லு வந்து டிவைட் பண்ணுறதுக்காக ஒரு சைக்கிள் வந்து ஓடிட்டுருக்கு. இப்போது இந்த சைக்கிள் ஓடுறது வந்து நார்மலாக நடந்ததுன்னா ஓகே. பட் அது வந்து ரொம்ப அன்கண்ட்ரோல்டாக நிறைய செல்லு வந்து டிவைட் ஆகி அது வந்து ஸ்டாப் பண்ணாமல் நிறைய வந்து அதிகமாக, அதாவது நம்மளுக்கு வந்து எண்ணில் அடங்காமல் வந்து உள்ளுக்குள்ளேயே நம்ம இன்டர்னல் பாடிக்குள்ளேயே நடந்ததுன்னா அதுதான் கேன்சர் ஆகும். ஆனால் இந்த டியூமர் வந்து என்னென்னா, இந்த டியூமர்னு சொல்லுவாங்க, கேன்சர்னு சொல்லுவாங்க. இந்த டியூமர் செல்ஸ் வந்து இந்த டியூமர் ஒரு லம்ப் மாதிரி கிரியேட் ஆகிறது வந்து மெலிக்னண்ட்டாக இருக்கலாம், இல்லை பெனிங்னாக இருக்கலாம். வாட் இஸ் பெனிங்? பெனிங்னா வந்து அது வந்து பிரச்சனையாக இருக்காது. ஓகே, பெனிங்னா ஓகே, ஆர் நாட் ஹார்ம்ஃபுல். இதே மெலிக்னன்ட் டியூமர் அப்படின்னா, பெலிக்னன்ட் டியூமர்னா ரொம்ப ஹார்ம்ஃபுல். ஸோ டியூமர்லேயே ரெண்டு விதம் இருக்குது. பெனிங் டியூமர் ஓகே, இதில் படிப்போம். ஓகே, பெனிங் டியூமர், மெலிக்னன்ட் டியூமர்னு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து ஹார்ம்ஃபுல்லாக இருக்காது, இது வந்து ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து சில பேருக்கு வந்து த்ரோட் கேன்சர் வரும். ஸோ த்ரோட் கேன்சரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரோட்டில் வந்து டியூமர் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கும். அது வந்து மெலிக்னண்ட்டாக இருக்கலாம், இல்லை இது நான் மெலிக்னண்ட் இல்லைன்னா பெனினாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் காஸ் ஆஃப் டெத்து. ஸோ ஏன்னா இதில் ஸ்டேஜஸாக வரும். அப்புறம் லாஸ்ட் ஸ்டேஜ், தட் இஸ் தி ஸ்டேஜ் 4ல் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாரும் இறந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய ட்ரீட்மெண்ட் வந்து இன்னும் கொண்டு வரலை. ஸோ அதனால கேன்சர் வந்து ஒரு டேஞ்சரஸ் டிசீஸாக தான் இருக்குது. So cancer occurs when genetic mutation in abnormal levels. So genetic mutation வந்து ஆகிறதுனால அப்நார்மலாக வந்து செல்லு வந்து ரேப்பிடாக டிவைட் ஆகிறது தான் இதுக்கு காரணம். இது என்விரான்மெண்டல் ஃபேக்டர்னாலையும் ஜெனட்டிக் மியூட்டேஷன் நடக்கலாம், இல்லைன்னா ஏதாச்சும் ராங் ஹேபிட், இல்லைன்னா இது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால கூட, இல்லை வைரல் இன்ஃபெக்ஷனால கூட நம்மளுக்கு ஜெனட்டிக்கலாக அஃபெக்ட் ஆகிறதுனால நம்மளுக்கு அந்த செல்லு வந்து இது அப்நார்மலாக டிவைட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, தீஸ் ரேப்பிட்லி க்ரோயிங் செல்ஸ் மே காஸ் டியூமர்ஸ். They may also disrupt the body's regular functions. நம்மளுக்கு தேவையான சாப்பாடு சத்தை வந்து அந்த கேன்சரஸ் செல் வந்து சாப்பிட்டுட்டு போயிடும். நம்ம பாடிக்கு வந்து அந்த சத்து கிடைக்காது, அதனால ரொம்ப லீனாக போயிடும் யூஸ்வலாக அந்த கேன்சர் இருக்கும்போது. The cancer is one of the leading cause of death in the world according to WHO. 2020ல் 1 in 6 death வந்து கேன்சர்னால அப்படின்னு சொல்கிறாங்க. ஹார்ட் டெஸ்ட்டு டயக்னைஸ் பண்ணுறதும் கஷ்டம், ட்ரீட்மெண்ட் பண்ணுறதும் கஷ்டம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ தான் ரீசெண்டாக நிறைய டெக்னாலஜி கொண்டு வந்துட்டுருக்காங்க. பட் இருந்தாலும் இது கேன்சர் வந்து ஒரு முக்கியமான, ஏன்னா டயக்னைஸ் பண்ணுறது கஷ்டம். அதனால லாஸ்ட் ஸ்டேஜில் தான் யூஸ்வலாக டயக்னைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அதை ட்ரீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடுத்த மெயின் காஸ் ஆஃப் கேன்சர் என்னென்னா, it is mutations or changes to the DNA in ourselves. இந்த ஜெனட்டிக் மியூட்டேஷன் வந்து இன்ஹெரிட்டடாகவும் இருக்கலாம். சரி, அப்பா அம்மாவுக்கு இருந்தால் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைனா என்விரான்மெண்டல் ஃபோர்ஸஸ், அதாவது எக்ஸ்டர்னல் காசஸ்னாலே நடக்கலாம். இல்லை ரேடியேஷனால், யூவி லைட்னால, இல்லைனா சிகரெட் ஸ்மோக்கிங்னால, ஃபுட்டுனால, ட்ரிங்கிங் வாட்டரில் ஏதாச்சும் பிரச்சனை, இல்லைனா ஏதாச்சும் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால் இதெல்லாம் நடக்கும். ஓகே, ஹெப்பாட்டிட்டிஸ் சி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெப்பாட்டிட்டிஸ் சி, ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ், ஹெப்பாட்டிட்டிஸ் பி அண்ட் H. pylori இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட் இஸ் காசிங்
கேன்சர் அப்படின்றது. அண்ட் எப்ஸ்டீன் பார் வைரஸ் இதுவுமே கேன்சர் காசிங் வைரஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 33% ஆஃப் த கேன்சர் டெத் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் காஸ்டு பை டொபாக்கோ, ஆல்கஹால், ஹை பாடி மாஸ் இண்டெக்ஸ், லோ ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் கன்சப்ஷன் அண்ட் நாட் கெட்டிங் என்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ நீங்கள் லைஃப் ஸ்டைல் ப்ராப்பராக இல்லைன்னா, லைஃப் ஸ்டைல் வந்து ப்ராப்பராக இல்லை, நல்ல சாப்பாடு, தூக்கம் இல்லை, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹால், ஸ்மோக்கிங் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. செவரல் கிளினிக்கல் டேர்ம்ஸ் இருக்குது, அதாவது நிறைய டைப்ஸ் ஆஃப் கேன்சர் இருக்குது. கார்சினோமானா பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல வர ஒரு முக்கியமான ஒரு கேன்சர். சர்க்கோமா பார்த்தீங்கன்னா பிளட் வெசலில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி வந்து கனெக்டிவ் டிஷ்யூவில், ஓகே, போன்ஸு, மசில்ஸு, கார்டிலேஜ், பிளட் வெசல். ஏன்னா பிளட் வெசலும் ஒரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்டிவ் டிஷ்யூ தான், ஓகே. ஸோ தட் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் சர்க்கோமா வந்து அதில் கேன்சர் வந்து அதுக்கு சர்க்கோமான்னு பேர். லியூக்கீமியான்றது போன் மேரோவில் நடக்கிற ஒரு முக்கியமான ஒரு கேன்சரை பிளட் கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. லியூக்கீமியானா பிளட் கேன்சர், ஓகே. அதிகமாக டபிள்யூபிசி ஜென்ரேட் ஆகுது லியூக்கீமியா. லியூக்கோபீனியான்றது கம்மியாக டபிள்யூபிசி ஜென்ரேட் ஆனால் லியூக்கோபீனியா. அடுத்து பார்த்தீங்கன்னா டியூமர்ஸ் நம்மளுக்கு தெரியும், ஓகே. டிபெண்டிங் ஆன் வேர் தி க்ரோ. ஆக்சுவலாக டியூமர்ஸ் வந்து எல்லா டியூமர்ஸும் இதில் நம்ம பேசிட்டோம். நாட் ஆல் டியூமர்ஸ் ஆர் கேன்சரஸ், பட் சம்டைம்ஸ் டியூமர்ஸ் கேன் க்ரோ லார்ஜ் அண்ட் காஸ் ப்ராப்ளம்ஸ். ஸோ சில நேரம் அதிகமாக பெருசாகிறதுனால வலி இருக்கலாம், ஓகே. ஏன்னா மிச்ச ஆர்கன் அதை வந்து இடைஞ்சல் கொடுக்கும். அண்ட் ஆல்சோ அது அதிகமாக சாப்பாடை வந்து நியூட்ரிஷன்லாம் எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் அந்த டியூமர் வந்து, ஏன்னா அது வந்து பயாப்சி பண்ணும்போது, பயாப்சினா என்ன நம்ம அடுத்து பார்ப்போம். பயாப்சி பண்ணும்போது அது வந்து அதிகமாக வந்து டிவைட் ஆகிட்டே போகாது அப்படின்னு தெரிஞ்சிடும். ஆனாலும் அந்த டியூமரை வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சில டியூமர் வந்து பார்த்தீங்கன்னா பாடியில் வந்து பெயின்ஃபுல்லாக இருக்கும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிச்ச இடத்துல இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணும். இப்போ யூட்ரஸில் ஒரு டியூமர் இருக்குன்னா அதை எடுக்கிறது பெட்டர். ஏன்னா ஒரு குழந்தை உருவாச்சுன்னா அதை வந்து அது பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த டியூமர் வந்து பிரச்சனை இல்லை, இருக்கிற வரை பிரச்சனை இல்லை, பட் அது வந்து சில தொந்தரவுகளை கொடுக்கும். ஸோ தட் இஸ் வாட் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அது கேன்சரஸாக இருக்காது, ஆனால் ஒரு தொந்தரவு கொடுக்கும், அதனால ரிமூவ் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகே. அண்ட் சம் கேன்சர் செல்ஸ் ஆல்சோ ஸ்ப்ரெட் த்ரூ த பிளட் ஸ்ட்ரீம். ஸோ பிளட் ஸ்ட்ரீம் மூலமாக எல்லா பாடிக்கும் சில கேன்சர் செல்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதுதான் ஸ்டேஜ் 4. அந்த நேரத்தில் தான் இறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ தட் இஸ் வாட் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் கேன்சர்ஸ் தட் ஹவ் metastasized are considered more advanced than those that have not. Metastatic cancerனா என்னன்னா harder to treat and more fatal. ஸோ என்ன மெட்டாஸ்டாசிஸ்னா, இப்போ எனக்கு வந்து த்ரோட்டில் ஒரு கேன்சர் உருவாகுது, ஆனால் அந்த த்ரோட்டோட கேன்சர் செல்லு வந்து என்ன ஆகுதுன்னா பிளட்டு மூலமாக எல்லா இடத்துலையும் பரவுறது தான் மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஸ்டேஜ், ஓகே. பிளட் டெஸ்ட் வந்து என்னென்ன டெஸ்ட் பண்ணுறாங்க கேன்சருக்கு அப்படின்னா, கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் பார்க்குறாங்க, டியூமர் மார்க்கர் டெஸ்ட் பண்ணுறாங்க, இமேஜிங் டெஸ்ட் லைக் சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ, அல்ட்ராசவுண்டு, அயோடின் மெட்டா அயோடோ பென்சி குவானைடின் அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணுறாங்க. அப்புறம் பயாப்சி பண்ணுறாங்க, ஜெனட்டிக் டெஸ்டிங் ஃபார் கேன்சர், இதெல்லாம் டெஸ்டிங் ஃபார் கேன்சர், ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஹீமோஃபிலியா டே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. இது வந்து ஏப்ரல் 17 வந்து கொண்டாடுறாங்க. ஸோ ஹீமோஃபிலியா இதை வந்து நம்ம பேசிட்டோம், ஹீமோஃபிலியா பற்றி நம்ம பேசணும், ஓகே. ஏப்ரல் 17 வந்து இதை கொண்டாடுறாங்க. ஹீமோஃபிலியானா என்ன? People with hemophilia have deficiency or abnormalities in certain clotting factors. நம்ம கிளாட்டிங் பற்றி பேசுறதுனால ஹீமோஃபிலியானா கிளாட்டிங்கில் ஏதாச்சும் பிரச்சனை நடந்தால் தான் இந்த டிசீஸ் வரும். இந்த டிசீஸ்க்கான டே வந்து ஏப்ரல் 17 கொண்டாடுறாங்க. வேர்ல்டு ஹீமோஃபிலியா டேன்னு சொல்லிட்டு 2023 இதோட தீம் என்ன இருந்ததுன்னா, ஆக்சஸ் ஃபார் ஆல், ப்ரிவென்ஷன் ஆஃப் ப்ளீட்ஸ் அஸ் த குளோபல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் கேர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீம் இருந்தது. இது எதனால் நடக்குதுன்னா, மியூட்டேஷன்னாலேயோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாட்டிங் ஃபேக்டர் ப்ரோட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா இதனால என்ன ஆகுது, தட் ப்ரொவைட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார். ஸோ ஏதோ ஒரு ஜீனில், அதாவது முக்கியமாக அந்த பிளட் கிளாட்டிங் நடக்க சொல்லி கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற அந்த ஜீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மியூட்டேஷன் நடந்தால் இந்த ஹீமோஃபிலியா நடக்கும். ஸோ ஜீன் தானே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குது. அந்த ஜீன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற அந்த ஏரியாவில் பிரச்சனை வந்ததுன்னா இந்த பிளட் கிளாட்டிங் நடக்காது. ஸோ அதனால நடக்கிறது தான் இந்த ஹீமோஃபிலியா என்ற ஒரு பெரிய பிரச்சனை, ஓகே. இந்த ஜீன் வந்து எங்கே இருக்குன்னா எக்ஸ் குரோமோசோமில் இருக்குது. அப்படின்னா என்ன ஆகும்,
அப்பாவுக்கு இருந்ததுன்னா குழந்தைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எக்ஸ் குரோமோசோமில் தான் இந்த பிளட் கிளாட்டிங்கான ஜீன் இருக்குது. ஸோ அந்த ஜீனில் ஏதாச்சும் பிரச்சனை நடந்தால் தான் இந்த ஹீமோஃபிலியா வருது. ஸோ அதனால் அப்பாவுக்கு இந்த பிரச்சனை இருந்ததுன்னா குழந்தைங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ மேல்ஸ் வந்து எக்ஸ் குரோமோசோமில் தான் இந்த ஜீன் இருக்கிறதுனால மேல்ஸ் ஆர் மச் மோர் லைக்லி டு ஹாவ் ஹீமோஃபிலியா தேன் த ஃபீமேல். அண்ட் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஹீமோஃபிலியா ஏ, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாட்டிங் ஃபேக்டர் 8 பிரச்சனையாச்சுன்னா ஹீமோஃபிலியா ஏ வந்து வருது. ஹீமோஃபிலியா பி பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் 9 வந்து அஃபெக்ட் ஆச்சுன்னா, அதாவது கிளாட்டிங்கில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது, அந்த ஃபேக்டரில் 8 பிரச்சனையாச்சுன்னா ஹீமோஃபிலியா ஏ, 9 பிரச்சனையாச்சுன்னா ஹீமோஃபிலியா பி வருது. ஓகே, ஏன்னா ஒரு தடவை பார்த்தீங்கன்னா இது கொஸ்டின் பேப்பரில் ஹெப்பாடைட்டிஸ் ABCDE இதை பற்றி வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. ஒரு 3 சென்டென்சஸில் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இதோட சப்டைப்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஹீமோஃபிலியா ஏனா என்ன, பினா என்ன. ஹீமோஃபிலியா ஏ தான் ரொம்ப நார்மலாக எல்லாருக்கும் வருது. ஹீமோஃபிலியா பி வந்து ரொம்ப கம்மியாக கொஞ்சம் பேருக்கு தான் வருது. ஓகே, அடுத்து வந்து நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். ஸோ டிசீசஸை 2 விதமாக பிரிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். கம்யூனிகபிள் டிசீஸ் விச் ஆர் கண்டேஜியஸ். இப்போ எனக்கு அஃபெக்ட் ஆச்சுன்னா நான் இருமுனாலோ இல்லைன்னா நான் என்னோட எச்சிப்பட்ட சாப்பாடு வந்து யாராச்சும் சாப்பிட்டாலோ இதனால வந்து அவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் கம்யூனிகபிள் டிசீஸ் விச் இஸ் கண்டேஜியஸ். இல்லை இந்த கண்டேஜியஸ் டிசீஸ் வந்து இன்னொரு விதமாகவும் இருக்குது. இப்போ எனக்கு டெங்கு வருதுன்னா என் மேலே மஸ்கிட்டோ வந்து உட்காந்து என்னோட ரத்தத்தை குடிச்சிட்டு அதே மஸ்கிட்டோ இன்னொரு பேரோட ரத்தத்தை குடிக்கும் போது என்கிட்ட இருந்து அந்த டெங்கு வந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவுது. ஸோ இது மூலமாகவும் கம்யூனிகேஷன், அதாவது கம்யூனிகபிள் டிசீசஸ் வந்து பரவுது. ஸோ வெக்டர் மூலமாக பரவலாம், இல்லைனா ஏர்பார்ன் இன்ஃபெக்ஷனால பரவலாம். ஏன்னா நான் தும்மும் போது அதில் பரவுற ஒரு இன்ஃபெக்ஷன் வைரஸஸ் வந்து உங்கள் மேலே படும்போது ஏர்பார்ன் இன்ஃபெக்ஷனாலையும் கண்டாமினேஷன் நடக்கலாம். கண்டேஜியஸாக உங்களுக்கு வந்து அந்த கம்யூனிகபிள் டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இது நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னால் யூஸ்வலாக லைஃப் ஸ்டைல் டிசீசஸாக நான் கம்யூனிகபிள் டிசீஸ் சொல்லுவாங்க. கேன்சரும் பார்த்தீங்கன்னா நான் கம்யூனிகபிள் டிசீஸ் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரோக் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள். ஓகே, ஸோ ஹார்ட் அட்டாக், எஸ்பெஷலி பிளட் ப்ரெஷர், ஹை பிளட் ப்ரெஷர், ஹார்ட் அட்டாக், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மென்டல் ஹெல்த்து, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கம்யூனிகபிள் டிசீஸில் வரும். ஸோ நான் கம்யூனிகபிள் டிசீஸ் ஆர் நாட் கண்டேஜியஸ், தே ஆர் க்ரோனிக் டிசீஸ். ஓகே, க்ரோனிக் டிசீஸ், தே ஆர் நாட் கண்டேஜியஸ். The illness develops slowly and do not show symptoms. ஸோ ரொம்ப மெதுவாக தான் அந்த டிசீஸ் வந்து வரும். எனக்கு டயாபெட்டிஸ் வருதுன்னா எனக்கு மெதுவாக தான் வரும். ஓகே, சின்ன வயசுலேருந்து நான் நிறைய சுகர் சாப்பிட்டு நிறைய அன்ஹெல்த்தி டயட் சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா எனக்கு ஒரு 40 வயசில் இல்லை 30 வயசில் பட் 40 வயசில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது டயபெட்டிஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. தே ரெக்வயர் ட்ரீட்மெண்ட் டு செவரல் இயர்ஸ். ஸோ நிறைய நாள் வந்து நீங்கள் ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட், ப்ராப்பரான டயட் ஹேபிட் வச்சுருந்தா மட்டும்தான் இதெல்லாம் போக்க முடியும். ஸோ மெயின் டைப்ஸ் என்னென்னா டயபெட்டிஸ், கொரோனரி ஹார்ட் டிசீஸ், ஸ்ட்ரோக்கு, கேன்சரு, க்ரோனிக் ரெஸ்பிரேட்டரி டிசீஸ், ஈவன் ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் லைக் ஆஸ்துமா, க்ரோனிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸில் தான் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக். இது எதனால் வருதுன்னா ஜெனட்டிக்கலாக இருக்கலாம், இல்லை ஃபிசியாலஜிக்கல், நீங்கள் ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணாமல் குண்டாக இருக்கிறதுனால நடக்கலாம், இல்லைனா என்விரான்மெண்ட் பொல்யூஷனால் நடக்கலாம், இல்லைனா பிஹேவியரல் ஃபேக்டர்ஸ், நீங்கள் சில ஆல்கஹால் இல்லைனா டொபாக்கோ இது யூஸ் பண்ணுறதுனால வரலாம். ஸோ இதனால் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் வந்து வருது. ஓகே, என்சிடிஸ் லைக் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், கேன்சர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் த லீடிங் காஸ் ஆஃப் மார்டாலிட்டி. ஸோ 41 மில்லியன் பீப்புள் வந்து எவ்ரி இயர் சாகுறாங்களாம் இதனால. ஓகே, லோ அண்ட் மிடில் இன்கம் கண்ட்ரிஸ் தான் அதிகமாக வந்து இதில் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீட்டு வந்து அதிகமாக காஸ்ட்லியாக இருக்குன்னு சொல்லிட்டு மைதா சாப்பிடுவாங்க. ஸோ மைதானால உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வந்து பிரச்சனைகள் வரும். ஸோ இந்த மாதிரி அன்ஹெல்த்தி டயட்டு, லோ காஸ்ட் அன்ஹெல்த்தி டயட் நீங்கள் சாப்பிட்றதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் கம்யூனிகபிள் டிசீஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு என்ன சரி பண்ணணும், நம்ம ஏற்கனவே பேசணும். நம்ம ப்ராப்பராக டயட் ஹேபிட் இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் ப்ராப்பராக எடுத்தோம்னா இது சரி பண்ணலாம், ஆனால் ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு நம்ம பேசணும். இன்னொன்று ஏர்லி டிடெக்ஷன், ஸ்க்ரீனிங், ட்ரீட்மெண்ட் அண்ட் பாலியேட்டிவ் கேர். பாலியேட்டிவ் கேர்னால் என்னென்னா கேன்சர்லாம் வந்துச்சுன்னா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. அந்த பெயினை மட்டும்தான் குறைக்கிறதுக்கு உங்களுக்கு சில ட்ரீட்மெண்ட்டும் உங்களுக்கு சில டயட் ஹேபிட்டும் சொல்லுவாங்க. அதர்வைஸ் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியுமானா இல்லை.
பாலியேட்டிவ் கேர்னா உங்களுக்கு அந்த பெயினை குறைக்கிறதுக்காக சில ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க, அவ்வளோதான். அவங்களால அந்த பிரச்சனையை அதாவது க்யூர் பண்ண முடியாது, பட் அந்த பெயினை குறைக்க முடியும். அதுதான் பாலியேட்டிவ் கேர்ன்றது. ஸோ இதெல்லாம் பண்ணுவாங்க இந்த என்சிடிக்கு. அப்புறம் முக்கியமாக ஹைப்பர் டென்ஷன் வந்து நம்மளுக்கு தெரியும். ஹைப்பர் டென்ஷன்னா பிளட் ப்ரெஷர் ஏறுறது. ஓகே, ஸோ ஹைப்பர் டென்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக பிளட்டோட சர்க்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால ஸ்ட்ரோக் வரதுக்கான பாசிபிலிட்டி ஹைப்பர் டென்ஷனில் இருக்குது. ஹைப்பர் டென்ஷனால் உங்களுக்கு கார்டியாக் அரெஸ்ட் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிசீனஸ்ஸு, இல்லைன்னா நாசியானா வாமிட் சென்சேஷன், ஸோ இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹைப்பர் டென்ஷன்னா எப்போ வரும்னா யூஸ்வலி the blood வந்து நார்மலாக வந்து ஹார்ட் வந்து பம்ப் பண்ணுது, பட் when the heart has to work harder than usual to pump blood, இதனால வந்து உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் நடக்குது. இந்த ஹைப்பர் டென்ஷன் வந்து நார்மலாக வந்து நீங்கள் டென்ஷன் ஆகிறதுனால மட்டும் இல்லை, உங்கள் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறதுனாலையோ இல்லைன்னா பிளட் வெசலில் ஏதாச்சும் பிளாக்கேஜ் இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன் அதிகமாக இருக்குது. ஸோ இது எப்போ இருக்குன்னா பிளட் வெசல்ஸ் உங்களுக்கு ப்ரெஷர் பிளட் வெசலில் இருக்க ப்ரெஷர் வந்து 140/90 மில்லிமீட்டர் மெர்க்குரி, ஹெச்ஜினா மெர்க்குரி ஆர் ஹையராக இருக்கும் போது தான் இந்த பிரச்சனை வருது. அண்ட் இதுக்கு பேர் என்னன்னா சைலண்ட் கில்லர்னு கூப்பிட்றாங்க. ஏன்னா இதனால நிறைய பேர் இறக்குறாங்க, அதனால சைலண்ட் கில்லர்னு கூப்பிட்றாங்க. இதை வந்து நிறைய அதிகமாகிடுச்சுன்னா நம்மளுக்கு மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன், கார்டியாக் ஃபெயிலியர், ரீனல் ஃபெயிலியர், நம்மளோட கிட்னியும் ஃபெயில் ஆகிடும், பிளைண்ட்னஸ், நம்மளுக்கு கண் தெரியாமல் போயிடும். ஏன்னா கண்ணில் இருக்கிற அந்த பிளட் வெசல்ஸ்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஓகே, ஸோ நம்மளோட கண்ணுக்குள்ளே போகிற பிளட் வெசல்ஸ் ரொம்ப மைனூட்டாக இருக்கும். ஸோ இந்த ஹைப்பர் டென்ஷனால் அந்த பிளட் வெசல்ஸ்லாம் வெடிச்சிடும், இல்லைன்னா வந்து ரப்சர் ஆகிடும், அது ஒரு மாதிரி நொறுங்கி போயிடும். ஸோ அந்த இதெல்லாம் நடக்கும். ஸோ அந்த மாதிரி நடக்கிறது தான் இந்த ஹைப்பர் டென்ஷனால். அடுத்து பார்த்தீங்கன்னா டயாபெட்டிஸ் பற்றி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். சிம்பிளாக நம்ம சுகர்னு கூப்பிட்றோம், சுகர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக கூப்பிட்றது. பட் இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது, இதை தெரிஞ்சுக்கோங்க. ஈவன் ஆட்டோ இம்யூன் டிசீசஸ்னாலையும் டயபெட்டிஸ் வருதுன்னு நம்ம பேசியிருக்கோம். ஸோ டயபெட்டிஸ் என்னென்னா க்ரோனிக் டிசீஸ். அகெயின் இட் அக்கர்ஸ் when the pancreas fails to produce. ஸோ 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து சுகர் எப்படி நடக்குது, ஒரு ப்ராசஸ் இருக்குது, நம்ம பேசலாம். ஓகே, நம்ம வயிற்று பக்கத்தில் இருக்கிற பேன்க்ரியாஸ். ஓகே, நம்ம பேன்க்ரியாஸ் என்ன பண்ணுதுன்னா பேன்க்ரியாஸ் பேன்னு நினச்சிக்கோங்க. ஒரு பேனில் வந்து ஒரு ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்ற ஒரு 3 செல் இருக்குது. ஆல்ஃபா செல், பீட்டா செல், காமா செல். ஓகே, இது இருக்குது. இன்னொன்று இது என்ன ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, இன்னொன்று கிளைக்கோஜன் ப்ரொடியூஸ் பண்ணுது. இது முக்கியமாக இதுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதில் இன்சுலின் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இதெல்லாம் மறந்துடுங்க, இன்சுலின் தான் முக்கியம். ஸோ இந்த இன்சுலின் என்ன பண்ணுதுன்னா நம்ம உடம்புல நம்ம சாப்பிட்ற சுகரை எடுத்துட்டு நம்ம பிளட்டில் வந்து அந்த சுகரை வந்து போடுது. இதுதான் இன்சுலின் வந்து பண்ணுது. ஓகே, ஸோ வந்து நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா இன்சுலின் அதிகமாக சுரக்கிறதுனாலையோ இல்லை இன்சுலின் கம்மியாக சுரக்கிறதுனாலையோ நம்மளோட பிளட்டில் இருக்கிற சுகர் வந்து அதிகமாகும் இல்லை கம்மியாகும். ஸோ இதுதான் நம்மளோட பிரச்சனை. ஓகே, இன்சுலின் நம்ம கம்மியாக வந்து சுரந்ததுன்னா இன்சுலின் வந்து என்ன ஆகும்னா நம்மளோட பிளட்டில் வந்து அதிகமாகிடும். இன்சுலின் கம்மியாக சுரந்ததுன்னா பிளட்டில் இருக்கிற சுகர் வந்து அதிகமாகிடும். இல்லை இன்சுலின் வந்து அதிகமாக சுரந்தா நம்ம பிளட்டில் இருக்கிற சுகர் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து தான் நார்மல். ஸோ ஹைப்போகிளைக்கீமியான்னு ஓடுறது. ஸோ பிளட்டில் இருக்கிற சுகர் வந்து கம்மியாகிறதோ இல்லைன்னா வந்து பிளட்டில் இருக்கிற சுகர் வந்து அதிகமாகிறதோ தான் ஹைப்போகிளைக்கீமியா, ஹைப்பர் கிளைக்கீமியா. ஓகே, இப்போ இன்சுலின் வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த இன்சுலின் வந்து பான்க்ரியாஸால ப்ரொடியூஸ் பண்ணாமல் போயிடலாம். ஓகே, இன்சுலின் ப்ரொடக்ஷனே கம்மியாகிறது ஒரு பிரச்சனை இல்லை. இன்சுலின் ப்ரொடக்ஷன் நார்மலாக தான் இருக்குது, ஆனால் இன்சுலினோட தன்மை குறைந்து விடுது. அதனா இன்சுலினோட தன்மை, இன்சுலின் இஸ் inefficient to convert this sugar. ஓகே, சுகர். ஸோ இதனால என்ன ஆகுது, பிளட்டில் வந்து சுகர் மாலிகூல்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இன்சுலின் வந்து பண்ணுற ஃபங்க்ஷனை பண்ண முடியலன்னா அது ஒரு பிரச்சனை, இல்லை இன்சுலினே சுரக்கலைன்னா அது ஒரு பிரச்சனை. ஸோ திஸ் இஸ் வாட் type 1 and type 2 diabetes is. type 1 diabetesல என்னன்னா the body does not produce insulin. type 2 diabetesல வந்து this is most common. இதுதான் ரொம்ப most common. The body produces some insulin but not enough for the
cells cannot use this insulin very well. ஓகே, ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாடியில் வந்து அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ஒன்று கிரியேட் ஆகிடும். அதனால இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆனாலும் அந்த இன்சுலினோட வேலையை வந்து அது பண்ணாது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனை. தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஈவன் குழந்தைகளுக்கு கூட இப்போ டயபெட்டிஸ் வருது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பீடியாட்ரிக் டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, பீடியாட்ரிக் டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ டைப் 1 டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ்ன்னு தெரிஞ்சுக்கோங்க. the body does not produce insulin at all, requires daily administration of insulin. This may be due to genetics, changes in environmental risk factor and or viral infection. Neither it causes nor the means to prevent it are known. ஸோ இது டைப் 1 வந்துருச்சுன்னா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. உங்கள் பேன்க்ரியாஸ் வந்து இன்சுலினே சுரக்கலை. பட் இங்கே வந்து ஓரளவுக்கு இன்சுலின் சுரக்குது. ஆனால் நம்மளோட பிளட்டு நம்ம அதிகமாக சுகர் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதனால நம்மளுக்கு தேவையான அந்த இன்சுலின் பத்தலை, இல்லைனா அந்த சுரந்தது வந்து இன்சுலின் வந்து பத்தலைன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று, இன்சுலின் சுரந்தாலும் சில நேரம் நம்ம பாடி வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு ஒரு பேர். ஓகே, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னா, நம்ம இன்சுலின் சுரந்தாலும் நம்மளோட பாடி வந்து அதை கேட்கல. ஸோ இன்சுலினால் அந்த சுகரை வந்து கன்வெர்ட் பண்ணவே முடியல. ஓகே, யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அந்த இன்சுலின் என்ன பண்ணும், நம்ம பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும். பட் அந்த பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு சத்து வந்து இந்த இன்சுலினுக்கு இல்லாமல் போயிடலாம். ஸோ தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அடுத்து வந்து ஹார்ட் அட்டாக். ஓகே, ஸோ ஹார்ட் அட்டாக்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் ஆர் இன்ஃபாக்ஷன். ஓகே, இதில் என்னென்னா ஒரு செஸ்ட் பெயின், சிவியர் செஸ்ட் பெயின் வந்து உங்களுக்கு வரும். லெஃப்ட் ஆர்மில், ஷோல்டரில், ஜாவில், லெஃப்ட் ஆர்மில், ஷோல்டரில், ஜாவில், இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெயின் வந்து ஏதோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு பெயின் வரும். ஸோ தட் இஸ் ஹார்ட் அட்டாக். ஸோ ஹார்ட் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதம் இருக்குது. ஓகே, ஸோ அரித்மியாஸ் அப்படின்னு ஒரு டைப் இருக்குது. வேர் ஹார்ட் மே டெவலப் அன் அப்நார்மல் ஹார்ட் பீட் ஃபாலோவிங் அ ஹார்ட் அட்டாக். ஸோ அரித்மியாஸ்ன்றது ஒரு கண்டிஷன் வேர் ஹார்ட் அட்டாக் அப்புறம் ஒரு அப்நார்மல் ஹார்ட் பீட் இருக்கிறது தான் அரித்மியாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கார்டியோஜெனிக் ஷாக். இதுனா ஹார்ட் சடன்லி கான்ட் பம்ப் எனஃப் பிளட் டு யுவர் பாடி. ஸோ கார்டியோஜெனிக் ஷாக். ஸோ பம்ப் பண்ண முடியாது. அதாவது ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஹார்ட்டு தான் உங்களுக்கு பிளட்டை வந்து பம்ப் பண்ணுது. அது பம்ப் பண்ண முடியாமல் போகும்போது கார்டியோஜெனிக் ஷாக் வந்து நடக்குது. அடுத்து வந்து ஸ்ட்ரோக், பிரெயின் அட்டாக். ஓகே, ஸ்ட்ரோக் வந்து பிரெயின் அட்டாக். இது வந்து இன்னும் 2 விதத்தில் வரும். பிளட் சப்ளை வந்து ஒழுங்காக பிரெயினுக்கு வராத போது வரும், இல்லைனா நம்ம பிளட் சப்ளை பண்ணுற பிளட் வெசல் திடீர்னு வெடிச்சதுனாலையும் வரும். ஸோ அது வந்து ரொம்ப பேட் கண்டிஷன், வெடிக்கிறது. இல்லை நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒழுங்காக தண்ணி குடிக்காமல் அதிகமாக வெயிலில் இருக்கும் போதோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரெனுவஸ் ஒர்க் பண்ணும் போதோ இந்த பிரெயின் அட்டாக் அதாவது ஸ்ட்ரோக் வரும். ஸோ இந்த ஸ்ட்ரோக் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக சரி பண்ணிடலாம். ஏன்னா அப்போ ஸ்ட்ரோக் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிகாஸ் பிளட் சர்க்குலேஷன் வந்து பிரெயினுக்கு ஒழுங்காக போகாததுனால வரும், அதை வந்து சரி பண்ணிடலாம். ஆனால் இதே பிளட் வெசல் வெடிச்சதுனால வர ஸ்ட்ரோக்கு வந்து ரொம்ப சீரியஸான ஒரு ஸ்ட்ரோக்கு. அதனால பேரலைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் ஹார்ட் அட்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா இஸ்செமிக் ஸ்ட்ரோக் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இஸ்செமிக் ஸ்ட்ரோக்னா என்னென்னா பிளட் கிளாட்ஸ் இல்லைனா பிளட் வெசல் வந்து தின் ஆகிடுது. ஓகே, இல்லை பிளட் வெசல் ஏதாச்சும் கிளாக் ஆகிடுது. ஓகே, பிளட் வெசலில் ஏதாச்சும் கொலஸ்ட்ரால் சேரதுனாலையோ இல்லைன்னா ஏதாச்சும் அன்வான்ட் பார்ட்டிகல்னாலையோ பிளட் வெசல் வந்து கிளாக் ஆகிறதுனால பிளட் வந்து ஒழுங்காக சர்க்குலேட் ஆகாததுனால ஒரு ஸ்ட்ரோக் வர்றது தான் இஸ்செமிக் ஸ்ட்ரோக். இன்னொன்று ஹீமோரேஜிக் ஸ்ட்ரோக். What is hemorrhagic stroke? When an artery in the brain leaks or ruptures. ஸோ பிரெயினில் இருக்கிற ஆர்ட்ரிஸ், அதாவது ஆர்ட்ரிஸ்ன்றது ஆக்சிஜனேட்டட் பிளட் எடுத்துகிட்டு போகிற ஒரு பிளட் வெசல். வெயின்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட் எடுத்துகிட்டு போகிற ஒரு பிளட் வெசல். ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, நான் இன்னும் டீப்பாக போக விரும்பலை, ஏன்னா இதுக்கெல்லாம் டைம் இல்லை. ஸோ ஹார்ட் வந்து பம்ப் பண்ணும்போது பிளட்டு ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம ஹார்ட்டிலேருந்து மிச்ச பாடிஸ்க்கெலாம் போகும். அதாவது ஆக்சிஜன் நிரம்பிய பிளட்டு இது வந்து எல்லா பாடிக்கும் போகும். அடுத்து அதுங்கெல்லாம் ஆக்சிஜனை யூஸ் பண்ணதுக்கப்புறம் வெயின்ஸ் மூலமாக அது வந்து டீஆக்சிஜனேட்டட், அதாவது ஆக்சிஜன் இல்லாத அந்த பிளட்டை வந்து திருப்பியும் ஹார்ட்டுக்கு போகும். ஸோ இதுதான் நடக்கும். ஓகே, ஸோ ஹார்ட் இது வந்து நம்ம ஒரு இது பயாலஜி கிளாஸில் படிச்சிருப்போம். ஹார்ட் இருக்குது, லங்ஸ் இருக்குது, நம்ம பாடி இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஹார்ட் என்ன பண்ணோன்னா நம்மளோட பிளட்டு பாடியிலேருந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை எடுக்கும்.
அடுத்து அதை வந்து லங்ஸுக்கு அனுப்பும். லங்ஸ் வந்து அது ஆக்சிஜன் கொடுக்கும். அப்புறம் லங்ஸ் வந்து அதை திருப்பி ஹார்ட்டுக்கு அனுப்பும். அந்த ஹார்ட் என்ன பண்ணுன்னா இந்த ஆக்சிஜன் நிரம்பிய பிளட்டை வந்து திருப்பி நம்ம பாடிக்கு அனுப்பும். ஸோ இப்படி தான் சர்க்குலேஷன் நடக்கும். ஓகே, ஸோ நல்ல பிளட் ஆக்சிஜனேட்டட் பிளட்டை எது எடுத்துகிட்டு போகணும்னா ஆர்ட்ரி எடுத்துகிட்டு போகும். டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை யார் எடுத்துகிட்டு போவாங்கன்னா வெயின் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்கெமிக் ஸ்ட்ரோக்கு, ஹீமோரஹாஜிக் ஸ்ட்ரோக்னா என்னன்னு பேசியிருக்கோம். மெடிக்கல் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னென்னா ஹை பிளட் ப்ரெஷர், ஹை கொலஸ்ட்ரால், டயபெட்டிஸ், இதனால உங்களுக்கு ஸ்ட்ரோக் வரதுக்கோ ஹார்ட் அட்டாக் வரதுக்கோ சான்சஸ் இருக்குது. அப்புறம் ஸ்ட்ரோக் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் செகண்ட் லீடிங் காஸ் ஆஃப் டெத். ஓகே, ஸோ அதனால வந்து நிறைய பேரலைஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து இப்போ நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து வந்துருச்சு. எஸ்பெஷலி நான் கம்யூனிகபிள் டிசீஸை வந்து போக்குறதுக்கு வந்து இந்த வந்தது தான் நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், NPCDCS. ஓகே, இதில் வந்து ஹெல்த் ப்ரொமோஷன், இயர்லி டயக்னோசிஸ், மேனேஜ்மெண்ட் அண்ட் ரெஃபரல் வந்து பண்ணுறாங்க. ஓகே, ரெஃபரல்னா என்னென்னா டாக்டர்ஸ் வந்து கன்சல்ட் பண்ணுறது. ஓகே, அப்புறம் இந்தியன் ஹைப்பர் டென்ஷன் கண்ட்ரோல் இனிஷியேட்டிவ்னு சொல்லிட்டு ஹைப்பர் டென்ஷனை குறைக்கிறதுக்காக ஒரு இனிஷியேட்டிவ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அடுத்து வந்து நேஷனல் டொபாக்கோ கண்ட்ரோல் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு டொபாக்கோ யூசேஜை வந்து குழந்தைங்களுக்கோ இல்லை முக்கியமாக வந்து சின்ன யங் பீப்புளுக்கோ வந்து குறைக்கிறதுக்காக வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டியூபர்குலோசிஸ். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2024 ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு, இந்தியா டிபி ரிப்போர்ட் 2024. ஸோ அதனால டிபி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், எவர்கிரீன் டாபிக் ஆக்சுவலாக டிபி. ஓகே, டிபி ரிப்போர்ட் வந்து 2024 வந்திருக்கு. இதில் மார்டாலிட்டி ரேட் வந்து என்ன ஆகுதுன்னா 23 per lakh குறைஞ்சிருக்கு 2022 இப்போ வந்து 28 23 குறைஞ்சிருக்கு. ஸோ நல்ல விஷயம் தான். ஸோ டிபியோட ரேட்டு வந்து இப்போ குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்றது நல்ல விஷயம். ஏன் என்ன குறையுதுன்னா நிறைய இனிஷியேட்டிவ் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஒன் பை ஒன்னாக நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட்டு டிபினா என்ன? இட்ஸ் அ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். இட்ஸ் நாட் வைரல் இன்ஃபெக்ஷன், இட்ஸ் அ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். இட்ஸ் அன் ஏர்பார்ன் இன்ஃபெக்ஷன். எனக்கு டிபி இருந்தால் நான் தும்மும் போது உங்களுக்கு பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் டிபி. ஸோ இட்ஸ் அ கம்யூனிகபிள் டிசீசஸ், ஏர்பார்ன் இன்ஃபெக்ஷனால் நடக்குது. பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் யார்? இவர் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ்ன்ற அந்த பாக்டீரியா வந்து உங்களை இன்ஃபெக்ட் பண்ணால் வருது. உங்களுக்கு வந்துருச்சுன்னா இன்னொருத்தவங்களுக்கு ஈஸியாக பரவிடும். ஸோ அதனால திஸ் டியூபர்குலோசிஸ் இஸ் கம்யூனிகபிள் டிசீசஸ். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நம்மளுக்கு வந்து 6 month ட்ரீட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஓகே, உங்களுக்கு டிபி வந்துருச்சுன்னா 4 மாத்திரை ஒவ்வொரு நாளும் 4 ஆன்டி மைக்ரோபியல் ட்ரக் வந்து நீங்கள் 6 மாதம் தொடர்ந்து சாப்பிட்டா மட்டும்தான் உங்களுக்கு டிபி வந்து சரியாகும். ஓகே, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட். பட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் 6 மாதம் வேண்டாம், 6 மாதம் தொடர்ந்து வந்து ஒழுங்காக டிபி பேஷண்ட்ஸ் வந்து கரெக்டாக அந்த மாத்திரையை சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனால வந்து என்னென்னா ஒரு சின்ன ஷார்ட் டேர்ம் ரெஜிமென்னு சொல்லிட்டு ஷார்ட் டேர்மில் கொஞ்சமாக மாத்திரை சாப்பிட்டு கொஞ்ச நாளே சரி பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் வந்து இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்திருக்காங்க. அதை வந்து நம்ம பிபிடியில் பார்ப்போம். இப்போ பாக்டீரியா இந்த டியூபர்குலோசிஸில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் எக்ஸ்டென்சிவ்லி ட்ரக் ரெசிஸ்டன்ஸ். இது என்ன மேம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் வந்து டிபியை போக்குறதுக்கோ இல்லை எந்த பாக்டீரியா என்னை இன்ஃபெக்ட் பண்ணாலோ அதை போக்குறதுக்கு வந்து நான் ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஆன்டிபயோட்டிக்ஸ் இல்லைன்னா ஆன்டி மைக்ரோபியல் ட்ரக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆன்டிபயோட்டிக்ஸ் இல்லைன்னா ஆன்டி மைக்ரோபியல் ட்ரக்ஸ் அப்படின்னு நம்ம சாப்பிட்றோம். ஸோ லைக் வந்து இந்த அசித்ரோமைசின், இந்த மைசின் இருக்கும், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்டி மைக்ரோபியல் ட்ரக்ஸ். இப்போ இந்த ஆன்டி மைக்ரோபியல் ட்ரக்ஸு நான் டாக்டர் கேட்காம அதிகமாக யூஸ் பண்ணுறதோ இல்லை டாக்டர் சொன்ன நாளில் நான் வந்து யூஸ் பண்ணாமல் கொஞ்ச நாள் மட்டும் யூஸ் பண்ணுறதோ இல்லைனா டாக்டர் சொல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணி நான் வந்து ஃபார்மாசூட்டிக்கலில் அந்த சும்மா ஓவர் த கவுண்டர்னு சொல்லுவாங்க. ஓவர் த கவுண்டர்னால் நீங்கள் டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நீங்கள் சும்மா இது மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு நீங்கள் எனக்கு காய்ச்சல் வர மாதிரி இருக்கு, இல்லை எனக்கு கோல்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் அவங்க கொடுக்குற ஆன்டிபயோட்டிக்ஸை எடுத்து போடுறது. அதை 4 நாளைக்கு போடணும்னு சொன்னால் ஆனால் 2 நாளைக்கு தான் போடுறது, இல்லைன்னா 4 நாளோட அதிகமாக போடுறது, இதெல்லாம் வந்து நடக்கும். ஸோ இந்த மாதிரி அதிகமாக நீங்கள் ஓவர் யூஸ் பண்ணுறதுனாலையோ இல்லைன்னா இம்ப்ராப்பர் யூஸ் பண்ணுறதுனாலையோ இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து உங்கள் உடம்புல வேலை செய்யாமல் போயிடும். ஸோ இனிமேல் அந்த ஆன்டிபயோட்டிக்ஸை நீங்கள் இம்ப்ராப்பராக யூஸ் பண்ணும்போது யோசிங்க. ஆனால் இந்த இம்ப்ராப்பராக யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா இந்த பாக்டீரியா வந்து இந்த மெடிசன் தானே வருது அப்படின்றது மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிடும்.
என்ன மாதிரி அந்த ஆன்டிபயோட்டிக்ஸை நீங்கள் திருப்பி போடும்போது அது சட்டையே பண்ணாது, அந்த பாக்டீரியா சாவாது, உங்களுக்கு பிரச்சனையும் சால்வ் ஆகாது, உங்களுக்கு கோல்டு சரியாகாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஓவர் யூஸ் இல்லைன்னா அண்டர் யூஸ் பண்ணும்போது இந்த ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் இல்லைன்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் வந்து நடக்கும். ஸோ நீங்கள் இந்த பர்டிகுலர் ஆன்டிபயோட்டிக்ஸ் நீங்கள் அடுத்த தடவை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பாடியில் இருக்கிற பாக்டீரியா வந்து கொல்ல முடியாது. ஸோ இதுதான் ரெசிஸ்டன்ட். ஓகே, அந்த பாக்டீரியா வந்து இட் இஸ் அடாப்டட் டு ஃபைட் அகெயின்ஸ்ட் திஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு செட்டு இப்போ அசித்ரோமைசினால் உங்கள் பாக்டீரியாவை கொல்ல முடியல. ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ட்ரக் ஏதாச்சும் ரொம்ப அதிகமாக எஃபிகசி இருக்கிறது, ரொம்ப அதிகமாக வந்து பவர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ட்ரக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த ட்ரக் பேர் தான் செகண்ட் லைன் ஆஃப் ட்ரக்ஸ். ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறது ஃபஸ்ட் லைன் ஆஃப் ட்ரக்ஸ், அதுக்கு உங்கள் பாடி ரெசிஸ்டன்ட் ஆகிடுச்சு, அந்த மைக்ரோப்ஸ் எல்லாம் ரெசிஸ்டன்ட் ஆகிடுச்சு. ஸோ உங்கள் பாடி வந்து அதை அந்த பாடி வந்து அந்த மாத்திரையை நீங்கள் சாப்பிடும்போது அந்த பாடியில் இருக்கிற பாக்டீரியா சாகலை. உடனே நீங்கள் செகண்ட் லைன் ஆஃப் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, அப்போ வர்றது தான் இந்த எக்ஸ்டென்சிவ்லி ட்ரக் ரெசிஸ்டன்ஸ். இப்போ செகண்ட் லைன் ஆஃப் ட்ரக்ஸ் நீங்கள் சாப்பிட்டாலும் உங்கள் பாடியில் எந்த ஒரு மாற்றமும் வரல, எந்த ஒரு சரி செய்கிறதும் நடக்கலை. ஸோ அந்த பாக்டீரியா அப்பயும் சாகலைன்னா உங்கள் பாடியில் எக்ஸ்டென்சிவ்லாக அந்த பர்டிகுலர் பாக்டீரியா வந்து ரெசிஸ்டண்ட்டாக ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, நீ என்ன பண்ணாலும் என்னை ஒன்றும் அசைக்க முடியாதுன்ற மாதிரி அந்த பாக்டீரியா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாகிடுது. அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் என்ன மாதிரி ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாலும் அவங்களோட பாடியில் அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகாது. ஸோ அப்படி இருக்கிற பேஷண்ட்டை இன்னும் டேஞ்சரஸாக நம்மளால் ட்ரீட்டே பண்ணாத அளவுக்கு அவங்க மாறிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் ப்ராப்பராக டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் வச்சு தான் நீங்கள் மாத்திரை வாங்கணும். இன்னொன்று, மாத்திரை எவ்வளோ நாள் சொல்கிறாங்களோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணணும். அண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் அதிகமாக கொடுக்குற கேட்டில்ஸையும் நம்ம சாப்பிடக்கூடாது. ஏன்னா இப்போ வந்து பவுல்ட்ரியில் நிறைய வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அதோட மீட்டை நம்ம சாப்பிடும்போது அதோட ஆன்டிபயோட்டிக்ஸும் நம்ம சாப்பிட்றோம். ஸோ அது மூலமாக நம்மளுக்கு தேவையில்லாத அன்இன்டென்ஷனாக நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம உடம்பு இது பண்ணுது. அதனாலையும் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து கிரியேட் ஆகலாம். ஸோ அதனால நீங்கள் அந்த பர்டிகுலர் பாக்டீரியாவை எப்பயாச்சும் நம்மளை இன்ஃபெக்ஷன் பண்ணுச்சுன்னா அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டாலும் நம்மளுக்கு எந்த ஒரு எஃபெக்டும் வராது. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ இல்லைன்னா கண்டாமினேட்டட் வாட்டர், ஆன்டிபயோட்டிக்ஸ் நிரம்பின தண்ணியை குடித்தாலும் அந்த மாதிரி நடக்கும். ஸோ இல்லை தண்ணி, அந்த கேட்டில் வந்து அந்த தண்ணியை குடிச்சு அந்த தண்ணி குடித்த கேட்டில் நம்ம சாப்பிட்டாலும் அந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து வரும். ஸோ ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் டிபியில் வந்ததுன்னா அதுக்கு பேர் மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபி. இதே ரெண்டாவது லைன்ஸ் ஆஃப் ட்ரக்குக்கும் நம்ம ரெசிஸ்டன்ட் ஆகிட்டோம்னா வி ஆர் எக்ஸ்டென்சிவ்லி ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபி. ஓகே, அண்ட் டிபி மோஸ்ட் காமன்லி அஃபெக்ட்ஸ் த லங்ஸ். ஸோ லங்ஸை தான் அஃபெக்ட் ஆகுது, அதுக்கு பேர் தான் பல்மனரி டிபி. ஓகே, பல்மனரி டிபி. இல்லை லங்ஸை தவிர மிச்சதெல்லாம் அஃபெக்ட் ஆகுதுன்னா அது எக்ஸ்ட்ரா பல்மனரி டிபி. ஓகே, இது வந்து ரொம்ப ஏன்ஷியன்ட் டிசீஸு, ஈஜிப்டில் கூட வந்து ஆரம்பிச்சிருக்கு, ரொம்ப பிசி டைமில் வந்து ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பிசிஜி வேக்சின். வாட் இஸ் திஸ் பிசிஜி வேக்சின்? பிசிஜி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் திஸ் இங்கே இது இல்லையா? ஓகே ஃபைன். இதில் வந்து அங்கே பாருங்கள் கேமல்லி கைரின். ஓகே, ஸோ இதுதான் அந்த பிசிஜியில் சிஜி வந்து. ஓகே ஃபைன். ஸோ பிசிஜி வேக்சின். ஸோ பிசிஜி வேக்சின் வந்து இட் இஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ்ட் இன் லிமிடெட் ஸ்கேல். ஸோ இது வந்து நம்ம பிசிஜி வேக்சின் வந்து டிபிக்கு அகெயின்ஸ்டாக ஒர்க் ஆகிற ஒரு முக்கியமான வேக்சின். ஓகே, நேஷ்னல் டிபி கண்ட்ரோல் ப்ரோக்ராம் 1962 நம்ம இந்த பிசிஜி வேக்சின் மூலமாக டிபியை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட it is primary use as a vaccine against TB. பட் இருந்தாலும் டிபிக்கு மட்டும் இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா it is protecting against bacterial infections of the நியூபார்னுக்கு, அப்புறம் ஈவன் லெப்ரசி இல்லைன்னா புர்லோலி அல்சர். ஏன்னா இது ரெண்டுமே மைக்கோபாக்டீரியம் அஃபெக்ட் பண்ணுறதுனால வர ஒரு டிசீஸு. ஸோ அந்த இதையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் வந்து இதை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஸோ தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, it is also used as an immunotherapy agent. Okay, generally the further a country is from equator, the higher is the efficiency. So BCG vaccine எல்லா பாப்புலேஷனுக்கும் பவர்ஃபுல்லாக இருக்கிறது இல்லை. ஸோ பிசிஜி வேக்சின் யாருக்கு ரொம்ப எஃபெக்டாக இருக்குன்னா அது வந்து டெம்பரேட் கண்ட்ரீஸில் இருக்கிற, அதாவது ஃப்ரான்ஸ், யூரோப்பில் இருக்கவங்க, இல்லைன்னா நார்த் அமெரிக்காவில் இருக்கவங்க, சவுத் அமெரிக்காவில் இருக்கவங்க, இவங்களுக்கு தான் நல்ல எஃபெக்டிவாக இருக்குது. ஈக்குவேட்டரில் இருக்க, ட்ராபிக்கலில் இருக்க நம்மளுக்கு வந்து இந்தோனேஷியாவில், இந்தியாவில் இருக்கவங்க நம்மளுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பிசிஜி வேக்சின் பெருசாக எஃபெக்டாக இருக்கிறதில்ல. டிபியை வந்து கம்ப்ளீட்டாக போக்குமானா இல்லை. ஸோ அதனால் இதையும் தெரிஞ்சுக்கோங்க.
அடுத்து நம்ம என்ன இனிஷியேட்டிவ் எடுத்தோம், குளோபலாக என்னென்ன இனிஷியேட்டிவ் எடுத்தாங்கன்னு பார்க்கலாம். ஹூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் ட்ரீட் ஆல் எண்ட் டிபி. ஸோ இப்படி ஒரு ஹேஷ்டேக் போட்டு ஒரு ப்ராசஸ் ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்காங்க. குளோபல் ஃபண்டிங் அண்ட் ஸ்டாப் டிபி பார்ட்னர்ஷிப்னு ஒரு ஃபண்டிங் வந்து பண்ணுறாங்க. அப்புறம் வந்து குளோபல் டியூபர்குலோசிஸ் ரிப்போர்ட்னு ஒன்று கொண்டு வராங்க. அப்புறம் 2023-2030 ஒரு பிளான், குளோபல் பிளான் டு எண்ட் டிபின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை வந்து கொண்டு வராங்க. அப்புறம் எண்ட் டிபி ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அடுத்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி டிபி முக்த் பாரத், டிபி இல்லாத ஒரு இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு டிபி முக்த் பாரத் அபியான் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. நேஷனல் ஸ்ட்ராட்டஜிக் பிளான் ஃபார் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன், இதோட டைம் பீரியட் பார்த்துக்கோங்க, இன்னும் இருக்கு, இன்னும் அடுத்த வருஷம் வரை இருக்கு. ஸோ 2025 வரை நேஷனல் ஸ்ட்ராட்டஜிக் பிளான் ஃபார் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன். அப்புறம் டிபி ஹரேகா தேஷ் ஜீதேகா கேம்பெயின், நிக்ஷய் போஷான் யோஜனா. நிக்ஷய் போஷான் யோஜனானா என்னன்னா டிபி அஃபெக்ட் ஆன பேஷண்ட்டுக்கான ஒரு டயட் ப்ரோக்ராம். ஓகே, அவங்களுக்கு நல்ல நியூட்ரிஷன் உடைய ஃபுட்டை கொடுக்கறதுக்காக ஆரம்பித்த ஒரு போஷான் அபியான். போஷன் அபியான்னா தெரியும், போஷான்னா நியூட்ரிஷன் கொடுக்குற மீலை கொடுக்கறது தான். ஸோ போஷான்றது நியூட்ரிஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரோக்ராம். நிக்ஷய் போஷான் அபியான்னா நிக்ஷய் போஷான் யோஜனானா டிபி அஃபெக்ட் ஆன பேஷண்ட்டுக்கு மேல்நியூட்ரிஷனை குறைக்கிறதுக்கான ஒரு ஸ்கீம். அடுத்து ரிப்போர்ட் இந்தியான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரீஜனல் ப்ராஸ்பெக்டிவ் அப்சர்வேஷனல் ரிசர்ச் ஃபார் டிபின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ரிப்போர்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது எதுக்கு கீழே இருக்குன்னா இண்டோ யூஎஸ் வேக்சின் ப்ரோக்ராம் இதுக்கு கீழே இருக்குது. ஓகே, ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அப்புறம் இப்போ ரீசெண்டாக நான் நியூஸ் பேப்பரில் படித்தது என்னன்னா, ஹூ ரெக்கமெண்டட் BPAL-M ரெஜிமெண்ட். ஸோ கொஸ்டினில் வந்து எப்படி கேட்பாங்கன்னா BPAL-M ரெஜிமெண்ட் இஸ் ரிலேட்டட் டு விச் டிசீஸ், டியூபர்குலோசிஸ், டெங்கு, சிக்கன்குனியா, ஜிகா வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அப்படின்னா நீங்கள் எந்த ஆப்ஷன் எடுக்கணும், உங்களுக்கு கரெக்டான ஆப்ஷன் டிபி. ஏன்னா இதே மாதிரி வந்து மேட்ரிக்ஸ் ஒரு வேக்சின் ஃபார் மலேரியா, ஸோ அந்த மலேரியாவோட வேக்சினை பற்றி கேட்டாங்க, அப்படி தான் கேட்டாங்க. ஒரு டேஷ் வேக்சின் இஸ் ரிலேட்டட் டு விச் டிசீஸ், மலேரியா, டெங்கு, சிக்கன்குனியா, சிக்கன் பாக்ஸ் இப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து கரெக்டாக செய்யணும். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் BPAL-M ரெஜிமெண்ட் வந்து நம்மளோட டியூபர்குலோசிஸ் சரி செய்கிறதுக்கான ஒரு முக்கியமான ரெஜிமெண்ட். ஓகே, யூஸ் ஆஃப் AI driven tools in conjunction with portable X-ray missions has shown promise in TB detection. ஸோ டிபி டிடெக்ஷனுக்கு இப்போ எக்ஸ்ரே மிஷினை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் நீங்கள் எங்கே வேணாலும் இதை எடுத்துகிட்டு போகலாம், அந்த மாதிரி ஒரு இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா as expansion of rapid molecular test which provide quicker and more accurate diagnosis. ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்ரே பண்ணலாம், இது மாலிகுலர் டெஸ்ட் பண்ணலாம். ஓகே, ரேபிட் மாலிகுலர் டெஸ்ட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் கம்யூனிட்டி பேஸ்ட் டிபி கேர் மாடல். ஸோ கம்யூனிட்டி எல்லாரும் சேர்ந்து டிபி பேஷண்ட்டுக்கு வந்து கேர் எடுக்கிறது மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டார்கெட்டட் ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் ஃபோக்கஸ் ஆன் ஹை ரிஸ்க் பாப்புலேஷன். ஸோ யாரெல்லாம் வந்து எந்தெந்த பாப்புலேஷன்லாம் அதிகமாக டிபி அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு அதிகமான ப்ரொடக்ஷன் வந்து கொடுக்குறாங்க இந்த ஒரு ப்ரோக்ராம்ஸில். நீங்கள் பாருங்கள், இதில் 3 ப்ரோக்ராம் இருந்தது. 1994 டாட்ஸ் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்டாப் டிபி ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு 2006 to 2015 வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து 2016 35 வந்து எண்ட் டிபி ஸ்ட்ராட்டஜி ஹூ ஆரம்பிச்சது நம்ம ஏற்கனவே படித்தோம். ஸோ டாட் ஸ்ட்ராட்டஜி, ஸ்டாப் டிபி ஸ்ட்ராட்டஜி, எண்ட் டிபி ஸ்ட்ராட்டஜி. அடுத்து லெப்ரசி. ஸோ லெப்ரசி வந்து என்னன்னா ஸ்கின், பெரிஃபரல் நர்வ்ஸ், அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் அண்ட் லைனிங் ஆஃப் த நோஸில் வர ஒரு முக்கியமான டிசீஸு. இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஹான்சன்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. லெப்ரசியோட இன்னொரு பேர் என்ன, ஹான்சன்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் பாக்டீரியானால வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுது. சிம்டம்ஸ் என்னென்னா ரெட் பேச்சஸ் ஆன் த ஸ்கின், அப்புறம் வீக்னஸ், எக்ஸசிவ் வெயிட் லாஸ் இதுவும் நடக்கும். அப்புறம் 3 to 5 years வரை வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸ், அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு சிம்டம்ஸ் வருது. ஓகே, கேன் லீட் டு சிக்னிஃபிகண்ட் டிசபிலிட்டி, டிஸ்ஃபிகர்மெண்ட், பெர்மனன்ட் நர்வ் டேமேஜ். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து வருது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரக்ஸ் வந்து மல்டி ட்ரக் தெரப்பி வந்து கொடுக்குறாங்க. ஸோ நிறைய ட்ரக்கை சேர்த்து வந்து உங்களுக்கு மருந்தாக கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் ட்ரீட்மெண்ட்டு. அடுத்து ஓகே, லெப்ரசி பார்த்துட்டோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நம்ம வந்து டிபி பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திப்புரா, மங்கி பாக்ஸு, கலா அசார், கினியா வார்ம் இதெல்லாம் வந்து இப்போ பார்ப்போம். இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம NCERTயில் படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பாட்டு தான் இங்கே. விட்டமின் டெஃபிஷியன்சினால் நடக்கிற சில டிசீஸை வந்து இங்கே பார்த்துடலாம். விட்டமின்ஸ் என்ன மாதிரி விட்டமின்ஸ்னால் வாட்டர் சால்யூபிள் விட்டமின்ஸ், ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸ். வாட்டர் சால்யூபிள் விட்டமின்ஸில் உங்களுக்கு எது இருக்குன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
ஏபிசி இருக்கும். சாரி, பி அண்ட் சி அது மட்டும்தான் வாட்டர் சாலிபிள். ஃபேட் சாலிபிளில் பார்த்தீங்கன்னா ஏடிஇகே. ஸோ வந்து நீங்கள் தண்ணி குடிச்சோன்னே, இப்போ யூஸ்வலாக வந்து சில சாப்பாடை சாப்பிட்டோன்னே உங்களை தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது தண்ணி குடிச்சிங்கன்னா விட்டமின் பியும் சியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக லாஸ் ஆகிடும். ஸோ அதனால தான் நிறைய பேருக்கு வந்து விட்டமின் பி டேப்லெட் வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த மாதிரி ப்ராப்பராக சாப்பிட்றது இல்லை பி டேப்லெட் கொடுக்குறது வந்து, ஏன்னா இது ஈஸியாக வந்து வாட்டர் சாலிபிள்னால உங்களுக்கு யூரினில் வந்து அடிக்கடி வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால தான் நீங்கள் டேப்லெட் மூலமாக விட்டமின் சியும் விட்டமின் பியையும் நீங்கள் எடுத்துக்க வேண்டி வரும். ஸோ வாட்டர் சாலிபிள்னால இது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. பட் அதுக்காக தண்ணி குடிக்காமல் இருக்க முடியுமா? இல்லை, அது லாஸ் ஆக தான் செய்யும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம டயட்டில் அதிகமாக பியும் சி ஏடிஇகேயோட பிசியை தான் அதிகமாக நம்ம டயட்டில் யூஸ் பண்ணோம். ஏன்னா அது ஈஸியாக வாட்டர் சாலிபிள்னால ஈஸியாக லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ விட்டமின் சி வந்து ஆஸ்கார்பிக் ஆசிட், இதை படிச்சுக்கோங்க. அதோட சியோட கெமிக்கல் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பியில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. B1, B2, B3, B12 அப்படிலாம் இருக்குது. ஓகே, ஸோ தியாமின், ரிபோஃப்ளாவின், நியாசின், ஃபோலிக் ஆசிட், விட்டமின் B12. ஓகே, ஃபோலிக் ஆசிட் வந்து B6. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் ஏடிஇகே. ஓகே, ஸோ ஏ வந்து ரெட்டினால், டி வந்து கோலோ கால்சிஃபெரால், விட்டமின் டி டேப்லெட். நீங்கள் விட்டமின் டி டேப்லெட்டை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காம்போசிஷன் போட்டிருப்பாங்க, கோலி கால்சிஃபெரால். விட்டமின் கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலோக்வினோன்ஸ். விட்டமின் இ பார்த்தீங்கன்னா லோகோஃபெரால்ஸ். ஓகே, டோகோஃபெரால்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய விட்டமின் B6ஐயும் இங்கே போட்டுட்டாங்க ஃபேட் சாலிபிளில். ஓகே, ஃபேட் சாலிபிளில் வந்து போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு ஃபேட் சாலிபிள்லேயும் இருக்கும், வாட்டர் சாலிபிள்லேயும் பிசி இருக்குது. ஸோ அந்த ஒரு காம்போசிஷனில் தான் இருக்குது. பட் பிசி வந்து வாட்டர் சாலிபிள், ஏடிஇகே வந்து உங்களுக்கு ஃபேட் சாலிபிள்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த விட்டமின் என்ன டிசீஸ் இருக்குன்றது ஒரு டேப்லர் காலமில் இருக்குது. இது வந்து கட்டாயம் நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ விட்டமின் டி டெஃபிஷியன்சி என்னென்னு, நம்மளுக்கு ரிக்கெட்ஸ் வரும். ஸோ ரொம்ப போனெல்லாம் ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்கும். அப்படியே லைட்டாக அப்படி தள்ளிவிட்டால் அவங்க அப்படியே அந்த போன்ஸ் எல்லாம் உடஞ்சி போயிடும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் தான் ரிக்கெட்ஸ். விட்டமின் டி. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போன் வீக்காக இருக்கவங்களுக்கு விட்டமின் டி டேப்லெட் எடுத்துக்க சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விட்டமின் கே வந்து பார்த்தீங்கன்னா பிளட் கிளாட்டிங்க்கு ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ விட்டமின் கே டேப்லெட் வந்து அவங்களுக்கு வந்து பிளட் கிளாட்டிங் ஒழுங்காக நடக்கலைன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ விட்டமின் ஏ டோகோஃபெரால் பார்த்தீங்கன்னா ஃபர்டிலிட்டி டிஸார்டர்ஸ், உங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கலைன்னா, குழந்தை பிறக்கிற தன்மை இல்லாதது காரணம் விட்டமின் இ டெஃபிஷியன்சி. அடுத்து விட்டமின் ஏ எல்லாருக்கும் தெரியும், கண்ணுக்கு நல்லது. கேரட் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, ஃபிஷ்ஷு சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லதுன்னு. எதனாலனா அதில் விட்டமின் ஏ இருக்குது. ஸோ விட்டமின் ஏ இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஐ அண்ட் ஸ்கின் டிசீஸ். ஓகே, நைட் பிளைண்ட்னஸ் இல்லைனா என்ன ஆகும், நைட் பிளைண்ட்னஸ் வரும். ஜெரோப்தால்மியா, ரப்சர் ஆஃப் கார்னியா, ஸ்கேல் ஃபார்மேஷன் ஆன் ஸ்கின். ஓகே, ஸ்கின்னெல்லாம் ஒரு மாதிரி ஒரு மீனோட செதில் மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா B1 வரலைன்னா பெரி அப்படின்ற ஒரு டிசீஸ் இருக்குது. ஓகே, B6 இல்லைன்னா அனீமியா. இதுதான் ஃபோலிக் ஆசிட். ஸோ B6 தான் நம்மளுக்கு ஃபோலிக் ஆசிட்ன்ற இது வந்து அனீமியா உருவாக்கும். ஸோ ஃபோலிக் ஆசிட் B9 ஃபோலிக் ஆசிட் தான் சொல்கிறாங்க. ஓகே, அனீமியா, இதுக்கும் அனீமியா தான் வரும். ஓகே, ஸோ B6னா பைரிடாக்சின், B9னா ஃபோலிக் ஆசிட். ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா அனீமியா பிரச்சனை வருது. இன்னொன்று விட்டமின் சி பிரச்சனை இருந்ததுன்னா ஸ்கர்வி வருது. ஓகே, திருப்பி என்ன ஃபுட்டில் வந்து இருக்கும் அப்படின்றது போட்டிருக்கேன். இதனால என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது இதையும் போட்டிருக்கேன். ஸோ தட் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்குவீங்கன்றதுக்காக. See this question. Which one of the following genetic disease is sex-linked? Okay, royal hemophilia, Tay-Sachs disease, cystic fibrosis, hypertension. இதில் வந்து first A is correct, royal hemophilia. So sex linked disease na என்னன்னா செக்ஸ் மூலமா வந்து இல்லை நம்ம XY குரோமோசோம்ல இருக்கிற மாடிஃபிகேஷனால நடக்கிறது தான் இந்த ஒரு டிசீஸ். ஸோ இதில் எந்த டிசீஸ் அப்படின்னா ராயல் ஹீமோஃபிலியா. ஏன்னா நம்ம ஹீமோஃபிலியா தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ் குரோமோசோமில் நடக்கிற ஒரு மாற்றனால வருது அப்படின்னு நம்ம பேசணும். ஸோ ராயல் ஹீமோஃபிலியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்ஸ் லிங்க்டு டிசீஸ். ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அப்புறம் ரேபிஸ் பற்றி தெரிஞ்சுக்குவோம். ரேபிஸ் பற்றி, ஏன்னா ரேபிஸ் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய அனிமல் கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா ரேபிஸ் டிசீஸ் வந்து நாய் மூலமாக, ஸ்ட்ரே டாக்ஸ் மூலமாக பரவுது அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஸோ ரேபிஸ் எதனால் உருவாகுதுன்னா வந்து ஆர்என்ஏ வைரஸ். ஓகே, ஒரு ஆர்என்ஏ வைரஸ்னால உருவாகுது. பைட் ஆஃப் அன் இன்ஃபெக்டட் அனிமல்னால உங்களுக்கு வந்து அது பரவுது. டாக் மட்டும் இல்லை, கேட்டு, மங்கி எல்லாத்துக்கும் தான் இருக்குது. ஓகே, எல்லாத்துக்கும் தான் ரேபிஸ் வரும். ஓகே, ரேபிஸ் வந்து வர்ச்சுவலி 100% ஃபேட்டல்.
ஓகே, ரொம்ப அதிகமான ஃபேட்டாலிட்டி ரேட் இருக்கிறது இதுதான். ஓகே, 2 to 3 monthsக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ், உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னே தெரியும். ஓகே, ஸோ ரேபீஸ் கேன் பி ப்ரிவென்டட் பை வேக்சினேட்டிங் பெட்ஸ், ஸ்டேயிங் அவே ஃப்ரம் வைல்ட் லைஃப் அண்ட் சீக்கிங் மெடிக்கல் கேர். ஸோ நீங்கள் ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்க, இல்லைனா வந்து இந்த மாதிரி பெட்ஸை வந்து வேக்சினேட் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் வந்து ரேபீஸ் டிசீஸ்லேருந்து உங்களுக்கு குறைஞ்சிடும். ஸோ என்னென்ன சிம்டம்ஸ் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஓகே, என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கோங்க. அனிமல் பர்த் கண்ட்ரோல் ரூல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ரேபிஸ் வேக்சினேஷன் ஆஃப் ஸ்ட்ரே டாக்ஸ் அண்ட் நியூட்டரிங் ஆஃப் ஸ்ட்ரே டாக் as a means of population stabilization. ஸோ நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம், இல்லை மேலே வந்து கேஸ்ட்ரேட் பண்ணிடலாம். ஃபீமேலோட அதாவது ரீப்ரொடக்ஷனை வந்து ஸ்டாப் பண்ணுறதுனாலையோ, ஸ்டெரிலைஸ் பண்ணுறதுனாலையோ, இல்லை மேலே வந்து கேஸ்ட்ரேட் பண்ணுறதுல மேல் டாகை கேஸ்ட்ரேட் பண்ணுறதுனாலையோ இந்த இதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக, அதாவது அதோட ரீப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணுறதுனால, இல்லைனா ஸ்ட்ரே டாக்ஸை வேக்சினேட் பண்ணாலும் இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகும். இது பண்ணுறது வந்து அனிமல் பர்த் கண்ட்ரோல் ரூல்ஸில் வந்து பண்ணுறாங்க. அடுத்து நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஃபார் ட்ரக் மெடியேட்டட் ரேபீஸ் எலிமினேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேஷனல் ரேபீஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்குன்னா, இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்தது இதுதான், நேஷனல் ரேபீஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம். இது வந்து ரேபீஸ் வேக்சின் அண்ட் இம்யூனோகுளோபினை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஓகே, ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அண்ட் ட்ரைனிங் ஆன் அப்ராப்ரியேட் அனிமல் பைட் மேனேஜ்மெண்ட் அண்ட் சர்விலன்ஸ் ஆஃப் அனிமல் பைட்ஸ், அவேர்னஸ் அபவுட் ரேபீஸ் ப்ரிவென்ஷன். அண்ட் எவ்ரி இயர் செப்டம்பர் 28 அன்னைக்கு வேர்ல்டு ரேபீஸ் டே வந்து கொண்டாடுறாங்க. ஏப்ரல் 17 வந்து நம்ம ஹீமோஃபிலியா டேன்னு சொன்னோம். செப்டம்பர் 28 வந்து ரேபீஸ் டே அப்படின்னு கொண்டாடுறாங்க. ஸோ ரேபீஸ் எந்தெந்த டாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேபீஸ் இன்ஃபெக்டட், பாசிபிளி இன்ஃபெக்ஷன் வருது, அவங்களுக்குலாம் போய் வேக்சின் போடுவாங்க. அதுக்கப்புறம் இது வேக்சின் போடணுன்ற அவேர்னஸ் கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரே டாக்ஸை வந்து எதெல்லாம் கடிச்சிருச்சோ அந்த மாதிரி பாப்புலேஷனை போய் அவங்கள செக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகே, இது வந்து சும்மா ஃபார் யுவர் செல்ஃப் ஸ்டடி தான். நம்ம என்னென்ன வைரஸ் இருக்குது, அது என்ன மாதிரி வைரஸ்ன்னு பார்க்குறோம். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா சம்டைம் கேள்வி வந்து பாக்ஸ் வைரிடே வந்து என்ன வைரஸ் அப்படின்னா டிஎன்ஏ வைரஸ். இதே வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் வந்து இட்ஸ் அ ஆர்என்ஏ வைரஸ். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாவி வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்என்ஏ வைரஸ். ஸோ டெங்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாவி வைரஸ் தான் டெங்கு கிரியேட் பண்ணுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மால் பாக்ஸ், கவ் பாக்ஸ்லாம் பாக்ஸ் வைரிடே விச் இஸ் அ டிஎன்ஏ வைரஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காமன் கோல்டு வந்து என்டீரோ வைரஸ்னாலையும் வருது. ஸோ அதனால அது வந்து ஆர்என்ஏ, என்டீரோ ஆர்என்ஏ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்கலாம், இல்லைன்னா எந்த மாதிரியும் கேட்கலாம். முக்கியமாக வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து நம்ம ரீசெண்டாக நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச எபோலா, அப்புறம் பார்த்தீங்கன்னா மீசல்ஸ், மம்ஸு, அதுக்கப்புறம் ஹெச்ஐவி, ஓகே, ஹெப்பாட்டிட்டிஸ், இதெல்லாம் என்ன மாதிரி வைரஸ் அப்படின்றத பார்த்துக்கணும். ஓகே, அடுத்து மங்கி பாக்ஸ் வைரஸ். இட்ஸ் அ வைரல் ஜூனோசிஸ். ஜூனோசிஸ்னா என்ன மேம்? இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னது ஜூனோசிஸ் சொல்ல மறந்துட்டீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஜூனா அனிமல்ஸ். ஸோ ஜூனோசிஸ்னா என்னன்னா அனிமல் மூலமாக பரவுற ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபெக்ஷன் ஒரு வைரஸ், இல்லைனா ஏதாச்சும் ஒரு பாக்டீரியானா அதுக்கு பேர் தான் ஜூனோசிஸ். ஸோ அனிமல் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் நடக்கிற அந்த ஒரு டிசீஸ்க்கு பேர் தான் ஜூனோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வைரல், இது வைரஸ் கிரியேட் பண்ணுற ஒரு மங்கி பாக்ஸ். ஸோ வைரல் ஜூனோசிஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா the virus transmitted to humans from animals with symptom similar to seen in smallpox. ஸோ இது எந்த வைரஸ் கிரியேட் பண்ணுதுன்னா ஆர்த்தோபாக்ஸ் வைரஸ் தான் இந்த மங்கி பாக்ஸ் வைரஸ் வந்து கிரியேட் பண்ணுது. இதுக்கப்புறம் ஆர்த்தோபாக்ஸ் வைரஸில் மங்கி பாக்ஸு, ஸ்மால் பாக்ஸு, கவ் பாக்ஸு இதெல்லாம் எல்லாமே வரும். ஓகே, மங்கி பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்டட் இன் ஸ்குரில்ஸு, மங்கீஸு, ரேட்ஸு, டார்மைஸு இதெல்லாம் இருக்குது. இட் காசஸ் த லிம்ப் நோட்ஸ், அதாவது நெறிக்கட்டியை வந்து ஸ்வெல் ஆகுறதுக்கு இது கிரியேட் ஆகுது. இதை ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணது வந்து எங்கன்னா காங்கோவில் தான். இது ஒரு கேள்வியில் வந்தது நம்ம பார்த்தோம்ல. ஸோ அந்த வைரஸ் வந்து எங்கே ஆரம்பிச்சதுன்னு கேட்கலாம். ஸோ காங்கோவில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. வேக்சின்னு சொல்லிட்டு ஒரு வேக்சினை வந்து இதுக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்து ஆக்சுவலாக ஸ்மால் பாக்ஸை வந்து எராடிகேட் பண்ணிடுச்சு.
இதை வந்து மங்கி பாக்ஸுக்கு இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நியூ 3rd ஜென்ரேஷன் வேக்சினை வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதை வந்து மங்கி பாக்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது வேக்சின்லேயே 3rd ஜென்ரேஷனை வந்து நம்ம மங்கி பாக்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் நிறைய வைரஸ் வந்து வேக்சின்ஸ் வந்து மங்கி பாக்ஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா வேக்சின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேக்சின் எதுக்காக அப்படின்னு கேட்கலாம். இல்லைனா இந்தந்த வேக்சின்ஸ்ன்னு போட்டுட்டு இது எந்த டிசீஸ் சம்மந்தப்பட்டது அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ ACAM 2000 MVA BN JYNNEOS இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மங்கி பாக்ஸ் வைரஸ்க்கான இது. ஓகே, MVA BN ACAM 2000 ஜீனியோஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட் இஸ் அகெயின்ஸ்ட் த மங்கி பாக்ஸ் வைரஸ். ஓகே, ஸோ இது யார் ப்ரொடியூஸ் பண்ணான்றது தெரிஞ்சுக்கோங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து சந்திப்புரா வைரஸ். சந்திப்புரா வைரஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகாராஷ்டிராவில் ஆரம்பிச்சிருக்கு. பட் ஆந்திராலையும் பார்த்தீங்கன்னா இதை டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த அக்யூட் என்செஃபாலிட்டிஸ் சிண்ட்ரோம் வந்து நடக்குது. என்செஃபாலிட்டிஸ் அப்படின்னா பிரெயினை அஃபெக்ட் பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு டிசீஸ் தான் இது. இந்த டிசீஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிசீஸில் ஒரு முக்கியமான ஒரு வேரியண்ட் தான் இந்த சந்திப்புரான்றது ஒரு ஏரியா. ஓகே, ஒரு சந்திப்புரான்றது ஒரு ஒரு சிட்டி, ஒரு டிஸ்ட்ரிக்ட். அதனால இந்த வைரஸ்க்கு பேர் சந்திப்புரா வைரஸ். இது எல்லாமே எதுக்கு கீழே வரும்னா அக்யூட் என்செஃபாலிட்டிஸ் கீழே வரும். ஸோ அந்த அக்யூட் என்செஃபாலிட்டிஸ்னால் என்னென்னா பிரெயின் அஃபெக்ட் ஆகிற ஒரு முக்கியமான ஒரு டிசீஸ், பிரெயின் ஃபீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு வைரஸ் தான் இது. ஸோ பிரெயின் வந்து ஸ்வெல் ஆகுது. ஓகே, இட் இஸ் காசிங் ஃபீவர், ஹெட்ஏக் அண்ட் என்செஃபாலிட்டிஸ்னா பிரெயின் ஃபீவர். ஸோ இதெல்லாம் அதனால கன்வல்ஷன், கோமா, டெத்து இதெல்லாம் காஸ் ஆகுது. இது எந்த வைரஸ் காஸ் பண்ணுதுன்னா ராப்டோவைரிடியே ஃபேமிலி. ஓகே, விச் இன்க்ளூட்ஸ் வைரஸஸ் லைக் லிசா வைரஸ். ராபிஸ் வந்து லிசா வைரஸ்ன்னு சொல்கிறாங்க. ராப்டோவைரிடி ஃபேமிலியில் சந்திப்புரா வைரஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது. இது எது மூலமாக பரவுதுன்னா சாண்ட்ஃப்ளை மூலமாக. ஓகே, கலா அசாரும் பார்த்தீங்கன்னா சாண்ட்ஃப்ளை மூலமாக தான் பரவுது. கலா அசார்ன்றது இன்னொரு டிசீஸ், அதுவும் சாண்ட்ஃப்ளை மூலமாக பரவுது. இதுவும் சாண்ட்ஃப்ளை மூலமாக தான் பரவுது. ஓகே, ஸோ த வைரஸ் ரிசைட்ஸ் இன் த salivary glands of these insects and is transmitted to humans and other vertebrate through bites. இப்போ நீங்கள் அந்த சாண்ட்ஃப்ளை உட்கார்ந்த ஒரு சாப்பாடை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது மூலமாக உங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். ஓகே, ஸோ இது சந்திப்புரா வைரஸை பற்றி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதை வந்து டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் மகாராஷ்டிராவில் தான் இது அஃபெக்ட் ஆகிருக்கு. ஓகே, மகாராஷ்டிராவில் தான் ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகிருக்கு. ஆனால் அதை கண்டுபிடிச்சது வந்து ஆந்திராவில். ஓகே, அடுத்து கினியா வார்ம் டிசீஸ். இதுவும் ரீசெண்டாக நியூஸில் இருந்தது, அதனால பேசுகிறோம். டிராக்கூன் குலியாசிஸ் இதுதான் கினியா வார்ம் வைரஸ். இதோட இன்னொரு பேர். இட் இஸ் காஸ்டு பை கினியா வார்ம், பாராசிட்டிக் நெமட்டோட். ஓகே, புழு மாதிரி இருக்கும், பாராசிட்டிக் நெமட்டோட். ஓகே, ஒரு புழு மாதிரி இருக்கும். அந்த புழு வந்து இதை வந்து கிரியேட் பண்ணுது. பீப்புள் இன் ரூரல் டிப்ரைவ்ட் அண்ட் ஐசோலேட்டட் கம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இதால் அஃபெக்ட் ஆகிறாங்க. இது எதனால வருதுன்னா கண்டாமினேட்டட் வாட்டர் நீங்கள் சாப்பிட்றதுனால, குடிக்கிறதுனால வருது. இதுக்கு வந்து வேக்சின் இல்லை, மெடிக்கேஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மி இல்லைன்னா இல்லை. ஓகே, ஸோ அதனால் தேவையில்லாமல் சுத்தகரிக்காத தண்ணியை குடிக்கக்கூடாது. ஸோ இதை சரி பண்ணணும்னா. ஓகே, கினியா வார்ம் டிசீஸ் வந்து என்னன்னா இப்போது நம்ம வந்து கினியா வார்ம் டிசீஸை எராடிகேட் பண்ணிட்டோம். இது இப்போதைக்கு நம்ம கண்ட்ரியில் இல்லை, வேறு கண்ட்ரீஸில் இருக்குது. பட் நம்ம கண்ட்ரியில் போலியோ நம்ம எராடிகேட் பண்ண மாதிரி நம்ம கினியா வார்மையும் எராடிகேட் பண்ணிட்டோம். ஸ்மால் பாக்ஸ் எராடிகேட் பண்ணிட்டோம். வேறு என்னென்ன? ஸ்மால் பாக்ஸ், போலியோ, பிளேகு, ரிண்டர் பெஸ்ட்னு ஒரு டிசீஸ், கேட்டிலுக்கு நடக்கிற ஒரு டிசீஸ், யாஸ் அண்ட் மெட்டர்னல் அண்ட் நியோநாட்டல் டெட்டானஸ். இது எல்லாமே நம்ம நாட்டில் இப்போ இல்லை, வேறு நாட்டில் இருக்கலாம். ஓகே, இப்போ போலியோ வந்து பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானில் இன்னும் இருக்குது. பட் மிச்ச கண்ட்ரியில் எங்கேயுமே இல்லை, நம்ம இதில் இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம நாட்டிலேருந்து போக்கிட்டோம். பிகாஸ் ஆஃப் வேரியஸ் ட்ரீட்மெண்ட், வேக்சின், ப்ரிவென்ஷன், இது என்விரான்மெண்ட்லேயும் இதை வந்து சுத்தகரிச்சிட்டோம். ஸோ இதனால் நம்மளுக்கு வந்து இந்த டிசீஸ்லாம் இல்லை. இப்போ கினியா வார்ம் டிசீஸும் நம்மளுக்கு இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து கலாசா டிசீஸ் தான் என்ன? இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் விசரல் லைஷ்மனியாசிஸ். இது எதனால் வந்து வருதுன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி பரவுதுன்னா சாண்ட்ஃப்ளை மூலமாக தான் பரவுது. இது இது வந்து பாராசிட்டிக் டிசீஸ். ஓகே, வைரஸ் டிசீஸ்னால் வேறு,
பாக்டீரியல் டிசீஸ்னா வேறு, பேராசிட்டிக் டிசீஸ்னா வேறு. ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து த டிசீஸ் கேன் காஸ் டெத் இஃப் லெஃப்ட் அன்ட்ரீட்டட். ஸோ இது வந்து கியூட்டேனியஸாக இருக்கும், இல்லைனா மியூக்கோ கியூட்டேனியஸ் லீஷ்மனியாசிஸ் இருக்குது, இல்லைனா விசரல் லீஷ்மனியாசிஸ்ன்னு. நம்மளுக்கு மூக்கு வலியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூக்கில் இருக்கிற ஸ்கின் உள்ள இன்னர் ஸ்கின் அஃபெக்ட் ஆகிறதுனால நடக்கிறது தான் இந்த லீஷ்மனியாசிஸ். ஓகே, ஸோ டெட்லி பாரசிட்டிக் டிசீஸ். ஓகே, அண்ட் எஸ்பெஷலி ஆஃப்ரிக்கா, ஏஷியா, லாட்டின் அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் எல்லாம் இது வந்து அஃபெக்ட் பண்ணுது. இது வந்து இன்ஃபெக்டட் ஃபீமேல் ஃப்ளைபோட்டமைன் சாண்ட்ஃப்ளை இதை நம்மளை வந்து கடிச்சதுன்னா நம்மளுக்கு இந்த டிசீஸ் வரும். ஓகே, இதுக்கு என்ன ப்ரோக்ராம்னா நேஷனல் கலா அசார் எலிமினேஷன் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு நேஷனல் ஹெல்த் பாலிசிக்கு கீழே வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. இன்னொன்று நம்ம வந்து பங்களாதேஷ் கூடயும் நேபாள் கூடயும் ஒரு டைபார்டேட் மெமராண்டம் வந்து இந்த கலா அசாரை போக்குறதுக்காக நம்ம வந்து சைன் பண்ணியிருக்கோம். அப்புறம் நேஷனல் வெக்டர் பவுண்ட் டிசீஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம்லேயும் இது கீழே வரும். அடுத்து நேஷனல் ஹெல்த் மிஷன்லேயும் பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழ், அதாவது நேஷனல் ஹெல்த் மிஷன் கீழே இது இருக்குது, இதுக்கு கீழே இது இருக்குது. ஓகே, ஸோ திஸ் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஜிகா வைரஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ போத் ஆன்சர் இஸ் கரெக்ட். செக்ஷுவல் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஜிகா வைரஸ் இருக்குது. ஜிகா வைரஸ் பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோனால ஸ்ப்ரெட் ஆகுது. டிசீசஸ், எந்தெந்த டிசீஸ் வந்து எராடிகேட் ஆகிடுச்சுன்னு கேட்குறாங்க. எந்த டிசீஸ்? இட்ஸ் ஒன்லி ஸ்மால் பாக்ஸ் மட்டும்தான். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் பி கல்ச்சர்ட் இன் அன் ஆர்டிஃபிஷியலி சிந்தட்டிக் மீடியம்? எதை நம்ம உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் வந்து எதை உருவாக்க முடியும்? ஆப்வியஸாக வைரஸை உருவாக்க முடியாது. பாக்டீரியா ஃபங்கை வந்து நம்மளால் உருவாக்க முடியும்னா கல்ச்சர் பண்ண முடியும், அதாவது அதை வந்து ரீப்ரொடியூஸ் வைக்க முடியும். ஓகே, அதுதான் கல்ச்சரிங். ஸோ ஒரு செல்லை எடுத்து நம்மளால் நிறைய செல்லை உருவாக்க முடியும். அது மாதிரி பாக்டீரியா வந்து ஒரு செல்லை எடுத்து நம்மளால் நிறைய பாக்டீரியா வந்து உருவாக்க முடியும். வைரஸ் அப்படி பண்ண முடியாது, ஏன்னா நம்ம தெரிஞ்சோம் அது வந்து நான் லிவிங். ஓகே, ஸோ அதனால நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, இதில் வந்து அடினோ வைரஸ் have single standard DNA genome. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு வைரஸ் கொடுத்துருக்காங்க, அது என்ன மாதிரி டிஎன்ஏ ஆர்என்ஏ வச்சுருக்கான்னு கொடுத்துருக்காங்க. இந்த இது பாருங்கள், இது இருக்கான்னு கேட்குறாங்க. அப்புறம் காமன் கோல்ட் இஸ் சம்டைம்ஸ் காஸ்டு பை அடினோ வைரஸ், வேரஸ் எய்ட்ஸ் இஸ் காஸ்டு பை ரெட்ரோ வைரஸ். ஸோ வைரஸ் அது டிஎன்ஏயா ஆர்என்ஏயா சிங்கிள் ஸ்டாண்டர்டா டபுள் ஸ்டாண்டர்டான்னு கொடுத்துருக்காங்க. அது எந்த டிசீஸை வந்து கொண்டு வருதுன்னு 2 ஸ்டேட்மெண்ட்ல நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இது பாருங்க 2021 இதை கேட்டிருக்காங்க. இதில் கரெக்ட் ஆன்சர் 2 ஒன்லி. ஓகே, ரெட்ரோ வைரஸ் வந்து டிஎன்ஏ வைரஸ் இல்லை, இது ஆர்என்ஏ வைரஸ். இது கரெக்டு, பட் இது தவறு. ஓகே, இது கரெக்டு, இது தவறு. ஓகே, காமன் கோல்டு பார்த்தீங்கன்னா இது கரெக்டு தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஸோ ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ்னு ஒரு டெக்னாலஜி மூலமாக ஹாஸ் கெயின்ட் பாப்புலாரிட்டி இன் த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ். இது வந்து 2019 கேட்டிருக்காங்க. இந்த ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ் டெக்னாலஜியோட யூஸ் என்ன அப்படின்னு 4 ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஸோ ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ்னா என்னன்னா, இட் இஸ் அ ஜீன் சைலன்சிங் ஆர் ஜீன் லாக்டவுன் டெக்னாலஜி. இது நாளைக்கு கிளாஸ்ல படிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஆர்என்ஏ வந்து நம்ம உட்காந்து அந்த ஆர்என்ஏக்குள்ள ஏதாச்சும் ஒரு சின்ன ரிப்பேர் பண்ணா இல்லைன்னா சேஞ்சஸ் பண்ணாதான் அதுதான் ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ். ஸோ இந்த இன்டர்ஃபரன்ஸ் பண்ணி நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டால் அதுதான் இதை கொடுத்துருக்காங்க. இது பண்ண முடியுமானா ஆமாம், இது பண்ண முடியுமானா ஆமாம், இல்லை இது பண்ண முடியுமானா இல்லை ஆமாம், அந்த மாதிரி நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஏ. ஸோ ஏன்னா டெவலப்பிங் ஜீன் சைலன்சிங் தெரப்பீஸ் ஆமாம், டெவலப்பிங் தெரப்பீஸ் ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சரை சரி பண்ண முடியுமா? எஸ். ஹார்மோனை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியுமானா நோ. ஓகே, இட் கேன் ப்ரொடியூஸ் கிராப் பிளான்ட்ஸ் தட் ஆர் ரெசிஸ்டன்ட் டு வைரல் பேத்தோஜன்ஸ். ஸோ ஒரு பிளான்ட்டை வந்து வைரஸுக்கு அகெயின்ஸ்டாக நம்மளால் மாற்ற முடியுமானா முடியும். ஸோ இதை மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை நாளைக்கு திருப்பியும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வித் தேட் நோட் தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ ஆல் பெஸ்ட் லக். ஓகே, நிறைய டெஸ்ட் வந்து எக்ஸாம்ஸ் வந்து நிறைய வந்துட்டுருக்கு. ஓகே, ஏற்கனவே நீங்கள் வந்து நான் முதல்வன் முடிச்சிருப்பீங்க. இனிமேல் குரூப் 2 நிறைய எக்ஸாம்ஸ் வரப்போகுது. மெயின்ஸ் வந்து அடுத்த வாரம் அதுக்கடுத்த வாரம் வந்து வரப்போகுது. ஸோ வித் தட் ஐ திங்க் ஐ ஷுட் take this moment and say all the best to all of you. ரொம்ப காமாக கம்போஸ்டாக நீங்கள் பட்ட கஷ்டத்தெல்லாம் அந்த ஒரு 3 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் தான் நடக்க போகுது. ஸோ அந்த நேரத்தில் வந்து பதட்டப்படாமல் நீங்கள் காமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றி.